ஐ எம் நாட் ப்ரீச்சிங். நான் வந்து உங்களுக்கு போதனையோ டீச்சிங்கோ பண்ண போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, நீங்க எல்லாம் ஊழியக்காரர்கள். நான் வந்து ஐ எம் நாட் எ பாஸ்டர். ஸோ யூனோ உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சைடு நான் டச் பண்றேன். ப்ராக்டிக்கல் சைடு நம்ம ப்ராக்டிக்கலுக்கா எப்படி நம்ம ஊழியத்துல எப்படி இன்வால்வ் ஆகுறது அப்படின்னு ஃபேமிலி லைஃபை மெயினா நான் டச் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து காலிங், அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. நாம் தேவனால் அழைக்கப்பட்டு ஊழியர்களாக வேலை செய்கிறோம். ஓகே, நம்ம அழைப்பு வந்து ஊழியராக, முழு நேர ஊழியராக இருக்கலாம், இல்லையானால் ஒரு செக்குலர் ஜாபா கூட இருக்கலாம். which is noble, which is better, எது பெட்டர் அப்படின்னு யோசிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. காலிங் இஸ் irrevocable, இட்ஸ் நோபிள் அண்ட் irrevocable. அது தமிழ்ல என்ன வரும்? கெட் பேக். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்க அழைக்கும் போது, உங்களை முழு நேர ஊழியத்துக்கு பாஸ்டுக்கு அழைக்கும் போது உங்களை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி அழைக்கிறது இல்லை. அழைத்த பிறகு உங்களை தயார் பண்ணிக்கிறார், நம்மளை தயார் பண்ணிக்கிறார். ஓகே, சோ இது ரொம்ப முக்கியமானது. கடவுள் அழைத்திருக்கிறார், உங்களை ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். காரைக்குடினா காரைக்குடி, ஊட்டினா ஊட்டி. அதெல்லாம் நாட் பை மிஸ்டேக், நாட் பை மிஸ்டேக். கடவுளுடைய சித்தம். அவர் என்ன சொல்லுகிறார்? ஐ நோ ஐ ஹேவ் எ பிளான். உங்களுக்கென்று எனக்கு ஒரு உத்தேசம் உண்டு, அது எனக்கு தெரியும். ஐ நோ. நமக்கு தெரியாது, நமக்கு எதுக்காக இங்க வச்சார் கடவுள், என்ன எதுக்கு இப்படி ஆக்குனார் அப்படின்னு தெரியாது. ஆனால் அவருக்கென்று ஒரு நோக்கம் உண்டு. ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் சொல்லணும்னா, எங்க தாத்தா வந்து எங்க அப்பாவுடைய அப்பா, அவரு வந்து ஒரு டெம்பிள் பிரீஸ்ட், இந்து டெம்பிள் பிரீஸ்ட். ஆனா அவரு வந்து எங்க சாது சுந்தர் சிங் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பேசும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் டேனியல் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். டேனியல்னு சாது சுந்தர் சிங் பெயர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு எங்க அப்பா, அவர் வந்து ஸ்ரீலங்காவில் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது. கடவுள் பேசினாரு, முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். நாசரேத்ல உள்ள திருமறையூர் கல்லூரியில வேதத்தை படித்து அங்கு சிஎஸ்ஐ பாஸ்டர் ஆனார்கள். நான் வந்து ஒரு ஏத்திஸ்டா வளர்ந்துகிட்டு இருந்தேன். பிரைட்டன் சொன்ன மாதிரி ஐ வாஸ் ஆங்கிரி ஆன் காட். ஸோ ஐ வாஸ் லிட்டில் ரஃப், அக்ரெசிவ், டிப்ரெஷன்னு சொல்லணும். யாரையும் பார்த்தா அடிச்சிருவேன், கிக் பண்ணிடுவேன். அதை மாதிரி தான் வளர்ந்துகிட்டு இருந்தேன் காலேஜ் வரைக்கும். ஆனால் கடவுள் என்னை சந்தித்தார். நான் அவர் பின்னால போகல, அவர் என் பின்னால வந்தார், வந்து தேடினார். ஒரே ஒரு கேள்விதான், இஃப் தேர் இஸ் காட், இஃப் தேர் இஸ், தேவன் என்று ஒருத்தர் இருந்தால், அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினால் நான் அவர் பின்னால் போவதற்கு ரெடி அப்படின்னு தான் நான் ஜோம் பண்ணேன். நைட்டு 66ல செப்டம்பர் 20th நைட்டு அவர் வெளிப்படுத்தினார், அவரை தெரிந்து கொண்டேன். அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் he is faithful. நான் எத்தனையோ தடவை இது பண்ணி இருக்கிறேன், ஆனா ஃபெய்த்ஃபுல்லா இல்லாம. ஆனால் அவர் ஃபெய்த்ஃபுல்லா கூட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். எங்க அப்பா கிட்ட கேட்பாங்க, சர்ச்சில் உள்ளவங்க, 3 பசங்க இருக்கிறாங்க, எல்லாம் அயோக்கியங்களா இருக்கிறாங்க, யாருமே சும்மா கோயிலுக்கு வந்து இதான் பண்றாங்களே ஒழிய அயோக்கியங்களா இருக்கிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, த கார்பெண்டர் ஆஃப் நாசரேத், நாசரேத்துல உள்ள இருந்த அந்த கார்பெண்டர், தச்சுவர், அவர் எனக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறார், என்னுடைய 3 பிள்ளைகளும் ஊழியத்தில் இன்வால்வ் ஆவார்கள் என்று.
அவ்வளவுதான் அவங்க சொல்றது. The carpenter of Nazareth has promised, he will fulfill it. அப்படித்தான் செய்தார். By God's grace, all the three நாங்க we are fully involved in the ministry. Okay, God's calling is noble. நான் மெட்ராஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இங்க கர்நாடகாவில் சிஎஸ்ஐ சினாட்ல அகைன் ரிசர்ச் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடவுள் அழைத்தார் ஆந்திராவுக்கு போகணும்னு சொல்லி. அப்படி போகணும்னு சொல்லும் போது எனக்கு திறக்கப்பட்ட வாசல் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அப்போ கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போகணும்னா அங்க நிறைய லஞ்சம் அது இதெல்லாம் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணா நான் பிலீவர் நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனா எனக்கு ஆந்திராவுக்கு கடவுள் அழைக்கிறார், இங்க இப்படி ஒரு கதவை திறக்கிறார். ஆனால் அது இப்படிப்பட்டதாக இருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்து காலத்திலேயே டாக்ஸ் கலெக்டர்ஸ் were treated as sinners. அப்போ நான் எதுக்கு அதுல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். அந்த டைம்ல நான் தினகரனை போய் பார்த்தேன். தினகரனை அந்த டைம்ல கொஞ்சம் we used to sometimes meet for prayer. அவங்க ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தேன் மெட்ராஸ்ல தான். அப்போ அவங்க சொன்னது ஒரே காரியம், தம்பி போ, கடவுளுடைய பிள்ளைகள் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கணும். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்கி போட்டுக்கிட்டு போய் யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனாலதான் உன்னை கூப்பிடுறாரு கடவுள். யூ கோ, he will give you strength. நீ தேவனுடைய பிள்ளையாக நிற்பதற்கு அவர் பலன் கொடுப்பார் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. அப்படித்தான் 37 வருஷம் இருந்தேன். God was giving that grace as such. நம்ம எங்கே அழைத்தாரோ அங்க உண்மையோடு இருக்க வேண்டியது முக்கியம். ஓகே, நான் எனக்கு எப்போதும் ஒரு இது உண்டு, ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று. யுஎஸ்ஏல பெரிய போஸ்ட் GS, அதுதான் CEO, அது கூப்பிட்டாங்க. RZIMல பிரகாஷ் யேசுடியான் ரிட்டையர்ட் ஆகும்போது அங்க கூப்பிட்டாங்க. பிறகு ஃபீபாவுல டைரக்டராக சொல்லி கூப்பிட்டு இதெல்லாம் கூப்பிட்டாங்க. நான் ஜெபம் பண்ணா கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட். நீ அதுக்கு தகுதியற்றவன். உங்களை மாதிரி நான் தகுதி உள்ளவன் அல்ல. கடவுள் எங்க வைக்கணும்னு இருக்காரோ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு இங்கே இருந்தார். அதான் கண்டினியூ பண்ணுனேன். ஓகே, ரெண்டாவது நாம் பார்க்க வேண்டிய காரியம் மினிஸ்ட்ரி வர்சஸ் ஃபேமிலி. ஓகே, நம்முடைய ஊழியம், குடும்பம், அவர்களுக்குள்ள சம்பந்தம் எது முக்கியம்? ஊழியம் முக்கியமா, குடும்பம் முக்கியமா அப்படிங்கிறது நம்ம கிளியரா நமக்குள்ள கிளாரிட்டி இருக்கணும். நம்ம சிலர் என்ன யோசித்துக்கிடுறோம், குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, ஊழியம், கடவுள் என்னை அழைத்தார் அதனால் ஊழியத்துக்கு போகிறேன் என்று. ஆனா ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, கடவுள் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மொத்தமாக அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளிலேயும் நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும். we have to excel in everything. நான் ஒரு மாணவனாக இருந்தால் கோல்டு மெடலா இருக்கிறதுக்கு இது பண்ணணும். நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன்னா அங்க ஹானஸ்டா வித் இன்டெகிரிட்டி எக்ஸல். அதுதான் தேவன் விரும்புகிறது. அப்படியானால் நான் என்னை அழைத்தவர் டோட்டல் மேன், முழு மனிதனாக, முழு இதாக கூப்பிட்டு இருக்கிறார். ஒரு ஏரியாவில தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், மற்ற ஏரியாவை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக முக்கியமானது. குடும்ப வாழ்க்கை சரியில்லையானால், இஃப் யூ கேனாட் மேனேஜ் யுவர் ஓன் ஹவுஸ் ஹோல்ட், உன்னுடைய குடும்பத்தை நீ சரியாக செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, ஆனால் நீ கடவுளுடைய குடும்பத்தை எங்கிருந்து பார்ப்ப? முழு நேர ஊழியக்காரர்களுக்கு தேவன் சொல்லுகிறது, தீமோத்தியில எழுதுகிறார் பால். ஓகே, so we cannot fit it. It's a trial. We must excel in the family. கடவுளை இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தா அவர்கிட்ட கம்பார்ட்மெண்டலைஸ், தனித்தனியா பகுதி பகுதியா உடைச்சு போடுறவர் இல்லை. நீங்க யோசித்து பாருங்க, அவரு என்ன பண்ணுவாரு? he was preaching and healing. அவரு பிரசங்கம் பண்ணுவார், சுகமளிப்பார். அவங்க பிரசங்கம் பண்ணுவார், அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடை போடுவார். அவங்க அம்மாவோட கோயிலுக்கு போவார்,
அவங்க அப்பாவோட தச்சு பட்டறையில வேலை செய்வா, எல்லாம் செய்தா. அதுதான் அழைப்பு. நம்ம நான் ஊழியக்காரன், ஊழியம் சேவை எப்போது நாம் பிரசங்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். குடும்பத்தை பற்றி எல்லாம் நீ பாத்துக்கோ, மனைவி கிட்ட நீ பாத்துக்கோ, பிள்ளைங்கள் எல்லாம். எனக்கு அது எல்லாம் என்னுடைய அழைப்பு முழு நேர ஊழியம். ஆமா, முழு நேர ஊழியம் தான். ஆனால் இவைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கின்றன. டோட்டல் மேன் கான்செப்ட், முழுவதாக தேவன் நம்மை கூட்டி இருக்கிறார். ஹோம் இஸ் லைக் ஏ கிளாஸ் ரூம். நம்ம கிளாஸ்ல படிக்கிற மாதிரி அங்கதான் என்னத்தை படிக்கணும்? we have to practice repentance. சாரி சொல்றதுக்கு, மன்னிக்கிறதுக்கு, reconcile ஆகிறதுக்கு, அன்பை வெளிப்படுத்துவதற்கு, சந்தோஷமாக இருப்பது, சமாதானமாக இருப்பது, குடும்பம் சேர்ந்து வேலை எல்லாவற்றையும் அங்கு படித்துக் கொள்ள வேண்டும். அங்கு படிக்கவில்லையானால் நம்ம வெளியில படிக்க முடியாது, சர்ச்சில் போய் படிக்க முடியாது, சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ண முடியாது. அந்த ப்ரீச்சிங்கு எஃபெக்டிவா இருக்காது. இது ஏதோ நம்ம பிரைட்டன் மாதிரி அவர் படிச்சுட்டு என்னது படிச்சாரு, எம்பிஏ படிச்சு அது இது படிச்சு ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு எம்பிஏ காரங்களுக்கு அந்த புஸ்தகத்துல எல்லாம் படிச்சதை டீச் பண்ற மாதிரி இல்ல. வாழ்க்கையிலே அனுபவித்து அப்பந்தான் பேச முடியும், அப்பந்தான் எஃபெக்டிவா இருக்கும். இல்லைன்னா எஃபெக்டிவா இருக்காது. He is expecting a prophetic message. கடவுளுடைய வசனத்தை கேட்டு புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு அப்ளை பண்ணி பேசும் பொழுது அது ப்ராஃபட்டிக் மெசேஜ். எதையோ படிச்சு பேசுறது இல்லை. அது நமக்கு ஞாபகம் இருக்கணும். கிளாஸ் ரூம். நான் என் மனைவி கிட்டே எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஏன்னா அவளை கோவப்படுத்தி இருப்பேன், ஒரு அவசரத்துல சும்மா எதையோ சொல்லி இருப்பேன், அவளை அஃபெண்ட் பண்ணி இருக்கோம். அப்போ I have to reconcile. அது அங்க படிக்கலைன்னா நம்ம போய் ஊழியத்துல செய்யும் போதும் மற்றவர்களோட சேர்ந்து ஊழியம் செய்யும் போதும் படித்து கொள்ள முடியாது. அதனால ஃபேமிலி லைஃப் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வசனம் 1 Timothy 3:2 என்ன சொல்லுது? If you are not able to manage your own family, உன்னுடைய சொந்த குடும்பத்தை உன்னால பாதுகாத்து முடிக்கலன்னா நீ எப்படி குடும்பத்தை உன்னால இத பாதுகாக்க முடியாது. You cannot do that அப்படிங்கிறாரு. பாருங்க, லவ் யுவர் வைஃப். மனைவியை நேசிக்க வேண்டும், புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க ஒபீடியன்ஸை டீச் பண்ண வேண்டும். அப்பா அப்படின்னு தேவனை கூப்பிடுவதற்கு நான் என் பிள்ளைகளுக்கு அப்பா அப்படின்னா என்ன பிக்சர் கொடுத்திருக்கிறேன்? என்னை பார்த்து எவரை அவர்கள் படித்துக் கொள்கிறார்கள்? நான் சொல்ல வேண்டும், எப்படி? imitate me as I imitate Christ. நான் தேவனை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். சொல்ல முடியுமா? பிள்ளைங்கிட்ட எதையோ சொல்லிட்டு வேற ஏதோ செய்துகிட்டு இருந்தா அவங்க பொண்ணும் இந்த காலத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். டேய், சிகரெட் குடிக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கேயோ போய் வெளியே போய் சிகரெட் குடிச்சிய பார்த்தாங்கன்னா போதும், நீ சொன்னீன்னா போயா அப்படின்றான் உங்க பிள்ளை. அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல, பாப்பாங்க எப்படின்னு. அது முக்கியமான காரியம். உங்களுக்கு 3 குழந்தைகள் உண்டு. அவர் பிரைட்டன் சன் 3 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க, பிலீவர்ஸ் மேரி பண்ணாங்க. 3 பேருமே மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்ணுவாங்க. எங்களுக்கு 5 கிராண்ட் சில்ட்ரன், பேர பிள்ளைங்க. அதுல 4 பேர் தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரே பொண்ணுதான் இன்னும் ஏற்றுக்கொள்ள. அவ 3வது கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். காட்ஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். சந்ததி சந்ததியா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார், செய்வார். ஆனா we have to walk the talk. சும்மா பேசிக்கிட்டே போறதில்லை, வாழ்க்கையில் நடத்தி காட்ட வேண்டும். பிள்ளைகள் அதை கவனிக்கிறார்கள் இந்த காலத்தில். ஞாபகம் பண்ணிக்கோங்க, நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்க செய்யறத பாக்குறாங்க. அப்ப என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான காரியம். ஓகே, there is hurdles. நம்ம பாஸ்டர்ஸா இருக்கும்போது, இல்லைன்னா முழு நேர ஊழியக்காரர்களாக இருக்கும்போது முக்கியமான காரியம் ஏதோ படித்து ப்ரீச் பண்றது இல்லை.
ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகுறது இல்ல. அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் அதுகளை கோஆர்டினேட் பண்றது இல்ல. அதோட முக்கியமானது பாஸ்டரல் மினிஸ்ட்ரி. பாஸ்டரல் மினிஸ்ட்ரி கவுன்சிலிங், கவுன்சிலிங் ஆலோசனை கொடுக்கிறது, அவங்களோட சேர்ந்து ஜோம் பண்றது, ஒவ்வொரு ஃபேமிலியில் உள்ள ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர். உங்க மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆனா நீங்க யாரோட பண்றீங்க, சர்ச்சில் பாஸ்டரா இருந்தா உங்க சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருடைய ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் உங்களுக்கு தெரியணும். தேர் இஸ் a discernment in us. அதை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கூட இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ பேருக்கு கவுன்சில் பண்ணிட்டு இருக்கோம். என் ஒய்ஃப் எல்லாம் இவ்வளோ நேரம் நைட்டு 12 o'clock 1 o'clock சிலர் அழுவாங்க. அப்படி என் புருஷன் இறந்து போயிட்டானே, என் புருஷன் இறந்து போயிட்டானே, எதுக்காக கடவுள் என்னை தண்டிக்கிறார் அப்படின்னு. தண்டிக்கல, கடவுளுக்கு ஒரு சித்தம் உண்டு, உன்னை பலப்படுத்துகிறார், யூ கேன் மேனேஜ் அப்படிங்கிறது. இப்படி போயிட்டு இருக்கோம். அதுதான் பாஸ்டரல் மினிஸ்ட்ரி. ஓகே, நமக்கு there should be a time for the family constraint. பிள்ளைங்கள், மனைவி, இவர்களோட எல்லாரையும் சேர்ந்து கூட்டிக் கொண்டு போக வேண்டும் குடும்பமாக. சில சமயம் பணம் நம்ம மினிஸ்ட்ரியில இப்படி இன்வால்வ் ஆகும்போது, பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில மற்றவங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இருக்கணும். சிலர் டியூஷன் ஃபீஸ் கேட்பாங்க, கொடுக்கணும். ஸ்பான்சர் பண்ணணும் ப்ரோக்ராமுக்கு, சிலருக்கு புக் அனுப்பி வைக்கணும், எல்லாத்துக்கும் வேணும். கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். நாங்க சில இந்த பாலிடெக்னிக் போவேன். நான் அந்த வைசாக்ல இருக்கும்போது பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு எக்ஸாமுக்கு முன்னால போனான். அவங்க சிலர் ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபீஸ் கெட்டலன்னா எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் காசு எடுத்துட்டு போயிருப்பேன், அவரோருக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு. அவங்க சொல்லுவாங்க, எங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து வரும்போது ஏதோ டாலு அது இது என்னது வீட்டுல விளைக்கிறாங்களோ அங்கிருந்து கொண்டு வருவாங்க. நான் சொல்லேன், கவலைப்படாதங்க, எனக்கு கொடுக்கணும்னு இல்லை, நீங்க அத மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது கன்ஸ்ட்ரெயினா இருக்கலாம். சில சமயம் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு யோசித்தா. அன்டைம்லி டிஸ்டர்பன்ஸ். சில சமயம் பிள்ளைங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வருவாங்க, கவுன்சிலிங்க்குன்னு ஜோம் பண்ணணும்னு வருவாங்க, ப்ரோக்ராம் வருவாங்க, ஏதோ வருவாங்க. ஆனா டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். ஆனா கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆனா சிலருக்கு அட்வான்டேஜாயும் எடுப்பாங்க. பேரசைட் நம்மகிட்டே ஒட்டிக்கிட்டு நம்மகிட்ட இருந்தே பிடுங்கிட்டு இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க பார்த்துருக்கிறேன். எப்படின்னா, எவ்ரி 6 months ஒரு செட் ட்ரெஸ் கொடுக்கணும். ஏன் 6 மாசத்துக்கு தான் அந்த ட்ரெஸ் ஃபிட் ஆகுதான், அது எப்படியே தெரியாது. நான் இன்னும் வச்சிருக்கிறேன் சில ஷர்ட் எல்லாம் 30 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பனியன் 30 வருஷம் 35 வருஷமா என்கிட்ட இருக்குது. என் பேரை ஒரு நாள் பார்த்து கேட்டான், நல்லா இருக்குது, எனக்கு கொடுத்தேன். 2 வருஷம் யூஸ் பண்ண. என்னன்னா 2 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாதான். அப்படி இல்ல, இப்பனும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான், திருப்பி வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்ம டாம்பீகமா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிம்பிள் லைஃப் ஸ்டைல். ஓகே, grown up children sometimes டிஸ்டர்ப் ஆகலாம். மற்றவங்க வரும்போது சிலர் தேர் ஆர் இன்சிடென்சஸ், யாராவது மிஸ்பிஹேவ் கூட பண்ணுவாங்க. ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுல இல்ல, பிள்ளைங்கள்ட்ட தப்பா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாம் கடவுளத்தில் ஒப்படைக்கும் பொழுது அவர் பாதுகாத்து கொள்ளுவார். நாம் கான்ஃபிளிக்ட்லாம் ரிசால்வ் பண்ணுவோம். நானும் ஒய்ஃபும் சில சமயம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா யாரோ வாரம்பாங்க. வாரம்னா உடனே கான்ஃபிளிக்ட ரிசால்வ் பண்ணணும், தீர்த்து வச்சுக்கணும். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுடைய கான்ஃபிளிக்டை சரி பண்ணுவதற்கு உதவி செய்யும். அதற்கு கடவுள் அவர்களை யூஸ் பண்ண முடியும் மற்றவங்க வரும்போது. ஓகே, யூ ரிமெம்பர், எங்க 3 பிள்ளைங்களும் நாங்க கடவுள்கிட்ட நடத்துறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா கரெக்டா அந்த கடவுள்கிட்ட நடத்தினது நாங்க யார மென்டர் பண்ணோமோ அவங்க தான் பண்ணாங்க. 3 பேரும் அவங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்கள நாங்க யாரு மென்டர் பண்ணோம் அவங்க தான் நடத்தினாங்க. ஓகே, முக்கியமான காரியம். இன்ஃபேக்ட் எங்க முதல் 2 பிள்ளைங்களையும் நடத்தினவங்க, அவங்க 2 பேரும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுடைய மேரேஜை நாங்க தான் கண்டக்ட் பண்ணோம். அவர் FMBBல மிஷனரியா ஜாயின் பண்ணாரு அந்த ஃபேமிலி. ஓகே, அவங்க நடத்தினாங்க. ஒரு மீட்டிங்ல நாங்க பேசணும், அவரும் ஸ்பீக்கர் நானும் ஸ்பீக்கர். அப்ப சொன்னாரு,
என்ன பற்றி இவங்க என்ன மென்டர் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆல்வேஸ் ரோல் மாடல் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நான் பேச ஆரம்பிச்சேன். அப்போ சொன்னேன், அப்படி இவரெல்லாம் சொன்னாரு. ஆனா யோசித்து பாருங்க, எங்க 2 பிள்ளைங்களை கடவுளுக்குள்ள நடத்தினவர் இவரு. பாருங்க, God is using. இப்போ whether I am great or he is great, God uses. கடவுள் நம்மளை யூஸ் பண்ணுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நம்முடைய வாழ்க்கையில சென்டரா இருக்கணும். இஸ் த சென்டர் ஆஃப் அவர் லைஃப், நோ டவுட். ஓகே, மினிஸ்ட்ரியும் கடவுளும் தேர் ஆர் 2 things. மினிஸ்ட்ரி வேற, கடவுளோட ரிலேஷன்ஷிப் வைக்கிறது வேற. மினிஸ்ட்ரி ஒரு ஜாப். நான் கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ண மாதிரி நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க, தட் இஸ் ஏ ஜாப் லைக் திங். ஆனால் கடவுளோடு தொடர்பு கொள்ள வேண்டியது முக்கியமான காரியம். ஆஸ் த டியர் பேன்ஸ், அதாவது மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல, ஆண்டவரே என் ஆத்மா கதை, அந்த ஆசை இருக்கணும். அவரை சந்திக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும் என்ற ஆசை. அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா நம்ம பில்டப் பண்ணணும். அதான் இம்பார்ட்டன்ட். மற்றபடி மற்றது எல்லாம் அதோட இருக்கணும். ஃபேமிலி, வேலை, மினிஸ்ட்ரி, சோசியல் லைஃப், எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாத்துலயும் நம்ம முன்னால போகணும். ஆனால் கடவுளை மத்தியில் வைத்துக்கணும். யோசித்து பாருங்க, டேவிட் ராஜாவான உடனே என்ன பண்ணான்? நம்ம எப்படி சண்டை போட்டு பிலிஸ்டீன்ஸ் ஜெயிக்கிறது, அவங்கள ஜெயிக்கிறது எல்லாம் யோசிக்கல. முதல்ல செய்த காரியம் அந்த கூடாரத்தை அங்கு கொண்டு வர வேண்டும். டு தி சென்டர் ஆஃப் தி நேஷன். அது கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் அவன் செய்த, நான் தூங்க கூடாது, நான் கட்டில் மேல் ஏற மாட்டேன், படுக்க மாட்டேன், till I bring the presence of God. தேவனுடைய பிரசன்னம் வர வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம். நம்ம சில சமயம் ஓவர் ஒர்க் பண்ணலாம். இந்த படத்துல நீங்க பாக்குறது, எங்க வீட்டுக்காரம்மா காரு டிரைவிங், ஓகே, என்ன பண்ணது, அவளுக்கு இந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் ஓட்ட போனா என்ன ஆச்சு, அங்க ஆர்டிஓ அந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருந்தாரு ஃப்ரண்ட்ல, நான் பேக்ல உட்கார்ந்து இருந்தேன். நல்லா ஓட்டினா, அப்ரிஷியேட் பண்ணாரு. பின்னால ரிவர்ஸ் எடுக்கணும். ரிவர்ஸ் செய்யும் போது என்ன பண்ணா, ஓவர் ஸ்டியரிங், அந்த கார் பிளாட்ஃபார்ம் மேல ஏறி போச்சு படாருன்னு. அவருக்கே கை வச்சுட்டாரு செஸ்ட்ல. எல்லாரும் இது பண்ணது. அத மாதிரி ஓவர் ஸ்டியரிங் இஸ் ஈக்குவல் டு நான் ஸ்டியரிங். டூ மச்சா நம்ம மினிஸ்ட்ரி சொல்லி குடும்பத்தை பார்க்காம உட்கார்ந்துட்டோம்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். கடவுள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று செய்தார். நமக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து தான். அவங்க அம்மாவோட கோயிலுக்கு போவார், அப்பாவோட தச்சு பற்ற வேலை செய்வார், இவங்களோட சேர்ந்து பிரசங்கம் பண்ணுவார், அவங்களுக்கு சுகம் கொடுப்பார், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். எல்லாம் பண்ணணும் நம்ம. we have to do that. set right your value system. நம்ம வேல்யூ சிஸ்டம் எங்க இருந்து வருது? பைபிள்ல இருந்து வருது. முக்கியமான காரியம். prioritize the areas of involvement. முதல்ல செய்ய வேண்டிய காரியங்களை முதல்ல செய்யணும். என்ன? காலையில் எழும்பினவுடன் தேவனை சந்திக்க வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு ஃபர்ஸ்ட் கேம்ப், ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் ரட்சிக்கப்பட்ட பிறகு போனா, நாசரேத்துல இருந்து ஒரு டாக்டர் வந்தார். அவரு தான் பேசினாரு. என்ன சொன்னாரு? நீங்க 5 மணிக்கு எழும்பி பைபிள் வாசிக்கலன்னா நீ பிலீவர் இல்லை. ஐயோ, அப்படியா? ஆமா, அப்போ தொடங்குனது தான். இன்னைக்கும் 5 மணிக்கு தான். நீ 2 மணிக்கு படுத்தா கூட 5 மணிக்கு எழும்பணும். எதுக்காக? உலகம் தூங்கி கொண்டு இருக்கும் போது நீ தேவனோடு பேச வேண்டும். இல்லைன்னா உலகத்துல இருந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். யாரோ ஏதோ வேலை கொடுப்பாங்க, பேசுவாங்க, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். 5 o'clock you meet with God. அதை முடிச்ச பிறகு பிசிக்கல் எக்ஸசைஸ். எதுக்காக? திஸ் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். நீ ஏதோ கோயில்ல போய் உட்கார்ந்தா அங்கதான் கடவுளுடைய பிரசன்னம் இல்லை. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப், நீவே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நான் அபியூஸ் பண்ணக்கூடாது. என்னால் முடிந்த அளவுக்கு ஃபிட்டா வச்சுக்கணும். ஓகே, இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம முந்தியே பிளான் பண்ணணும். பட்ஜெட் யுவர் டைம். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய நேரம், உங்களுடைய
பொக்கிஷம் எல்லாம் உங்களுடையதல்ல, உங்க பிள்ளைகள் உங்களுடையவர்கள் அல்ல. யூ ஆர் ஒன்லி எ ஸ்டீவன். ஸ்டீவன்னா என்னது? உக்ரானக்காரன். நீ ஓனர் இல்ல ஐயா, கேக்குறீங்களா? யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். யூ ஆர் நாட் த ஓனர். யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் யுவர் மணி. யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் யுவர் டைம். நீ அமெரிக்கா பிரசிடென்டா இருந்தாலும் சரி, இந்தியா பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு கேட் கீப்பரா இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் தான். அதை நம்ம பிளான் பண்ணணும். we must plan. Organize yourself. How do we manage the time? நீங்க சொல்லுவீங்க, ஐயா நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், திடீர்னு யாரோ வந்துட்டாங்க ஜோம். பரவாயில்ல, கடவுள் அதை அலோவ் பண்ணுகிறார். ஆனா நம்மளை பொறுத்தவரையில பிளான் பண்ணி வச்சிருக்கணும். இந்த நாள்ல இந்த இல்லைன்னா நான் 10 மணிக்கு 10:30க்கு மீட்டிங்க்கு உட்கார்றதுக்கு பதிலா வேற எதையோ இது பண்ணிக்கிட்டு நான் 11 மணி வரைக்கும் அங்க பிஸியானா நீங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பீங்க. அது தப்பு. suddenly something can happen, that's a different thing. ஆனால் கடவுள் நம்மளை பிளான் பண்ண என்ன சொல்றாரு பாலு? நான் ஆகாயத்தில் ஐ எம் நாட் பாக்ஸிங் இன் த ஏர், ஆகாயத்துல போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஐ ஹேவ் எ கோல், ஐ ரன் இன் த ட்ராக். எங்க ஓடணுமோ அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த ட்ராக்கை விட்டுட்டு வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருந்தா நோ யூஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். தேர் ஆர் டைம் வேஸ்டர்ஸ். நிறைய காரியம் டைம் வேஸ்டர்ஸ் இருக்குது. ஒரு ஃபேஸ்புக்கை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்ல போனீங்கன்னா நான் பிரைட்டனை பாக்குறேன். பிரைட்டனை பார்த்தா அவருக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் 100 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் ஃபேஸ்புக்குள்ள போனா வெளியே வர முடியாது. டைம் வேஸ்டர்ஸ். நான் வச்சு ஃபேஸ்புக்கு போகாதங்கன்னு சொல்லல. ஆனா எவ்ரிதிங் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம அவர் கண்ட்ரோலுக்குள்ள கொடுத்துடணும். நம்ம எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டு ஆஸ் த லார்ட் லீட்ஸ் அப்படின்னு சிலர் சொல்லுவோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆஸ் த விண்ட் ப்ளோஸ், எங்க காற்றடிக்குதோ அந்த டைம்ல போய். அப்படி இல்லை. நோ, யூ cannot do that. You must plan, organize. You have to double your time. Doubling, tripling time is there. Tripling எப்படி? நான் என் பேரப்பையன் சின்னவனா இருக்கும்போது நான் படுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன். என் மேல அவன் உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருப்பான். எக்ஸசைஸ் போடுறேன், விளையாடுறேன், அங்க டிவியில நியூஸ் கேட்கிறேன். 3 காரியம் ஒரே நேரத்துல செய்ய முடியும். நீ அடுப்புல வேலை செய்துகிட்டே பாட்டு கேட்க முடியுமா? 2 காரியம். குளித்துக்கிட்டே பாட முடியுமா? எல்லாம் பண்ண முடியும். டபுளிங், ட்ரிபிளிங் த டைம், பிகாஸ் டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு மேக் டிசிஷன். ஒரு செட் டெட்லைன். நான் ஒரு டெட்லைன் வச்சுக்கணும். இந்த நாளுக்குள்ள நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பிபிடி எல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாலே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். வச்சுக்கிட்டு இல்லாம கடைசி நேரம் அப்படி போய்கிட்டே இருந்தா லாஸ்ட் மினிட் வரைக்கும் டென்ஷன் இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் முடிக்கல 2 நாளைக்கு முன்னால, ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். யூ கேன் ரீவிசிட். ஏன்னா இடையில வேற எந்த வேலைகளோ வந்துகிட்டு. நான் ஒரு ஆர்டிக்கிள் அனுப்பணும், ஓகே, ஆந்திராவுக்கு. அந்த ஆர்டிக்கிள் அனுப்புறதுக்கு நான் கொடுத்த டெட்லைன் எஸ்டர்டே. ஆனா முடிக்க முடியல. என்ன, சண்டே திடீர்னு கூப்பிட்டாங்க செகண்டராபாத்ல இருந்து அந்த பேப்டிஸ்ட் சர்ச்சுக்காரங்க. ஐயா, நீ கவர்மெண்ட்ல வேலை பார்த்தீங்கல்ல, இண்டிபெண்டன்ஸ் டே நீங்க எங்க சர்ச்சில் பேசுங்க. அப்ப நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாகி போச்சுது. அதை முடிக்கி அதுக்குள்ள இதாகி போய் இன்னொரு ஏதோ வேலை வந்துச்சுது. இதுக்குள்ள இது பண்ணணும். இது எனக்கு முடிக்கிற வரைக்கும் என் மற்றதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஐ ஹேட் ஆஸ்க்ட் தம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 2 more days. இன்னைக்கு சாயந்தரம் உட்கார்ந்து நாம் பண்ணணும், கிளியரா பண்ணி கொடுக்கணும். ஓகே, எத்தனை மணி ஆனாலும் அத மாதிரி நம்ம ரீவிசிட் பண்ணலாம். ஆனா டெட்லைன் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க சண்டே ப்ரீச் பண்ணணுங்கிறதுக்கு முந்தையே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும் கிளியரா. அங்க போன பிறகு அது இது தேடிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, 3வது ஃபேமிலி ஃபைனான்ஸ். ஃபேமிலி ஃபைனான்ஸ் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிறது மாத்திரம் போதாது, நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். நான் இந்த டாபிக் முடிஞ்ச உடனே ஐ வில் செட் அபார்ட் சம் டைம்
உங்களுக்குள்ள ஏதாவது கொஸ்டின் அபவுட் காலிங், அபவுட் ஃபேமிலி வர்சஸ் மினிஸ்ட்ரி, இல்லைன்னா ஃபைனான்ஸ். ஓகே, இதை கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்க. தப்பு இல்லை. டைம் எப்படி பிரைட்டன் அலாட் பண்றாரோ தெரியாது, பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க 1-on-1 கேள்விகள்னாலும் ஓகே, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ண சொல்றேன். ஆனா என்கிட்ட எப்போது நீங்க பேச முடியாது, எனக்கு காது அது கேட்டுறது இது எல்லாம் கஷ்டமாய் போயிடும். ஆனா வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டா ஐ வில் ரெஸ்பாண்ட். சம்டைம்ஸ் we can talk also. ஓகே, ஃபேமிலி லைஃப்ல நம்முடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி, பணம் நிறைய இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா லவ் ஆஃப் மணி இஸ் ஈவில். என்ன லவ் ஆஃப் மணி? பணத்தாசை வெளியில காட்டாம இருக்கலாம், உள்ளுக்குள்ள பணத்தாசை இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் படிக்கும்போது எங்க அப்பா ஒரு பாஸ்டர், ஸ்மால் பிளேஸ்ல. நான் 10th முடிச்ச உடனே எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, என்னால உன்னை இதுக்கு மேல படிக்க வைக்க முடியாது, மற்றவங்களெல்லாம் படிக்க வச்சுட்டவங்க அண்ணன்மார் அக்காமாரெல்லாம், அதனால ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொன்னது. நான் எனக்கோ படிக்கணும் இதாகணும் அப்படிங்கிறது இருக்குது. நான் இப்போ பிலீவர் இல்லை, எனக்கு அதை கேட்க முடியல. எனக்கு ஐ வாஸ் வெரி ஆங்கிரி ஆன் மை டேடி. ஓகே, கடவுள் மேல கோபம், அப்பா மேல கோபம். எங்க அக்காமார் 2 பேரும் டீச்சர்ஸா இருக்காங்க, அவங்களா முன்னால நாங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லல, அவங்க மேல கோபம். ஸோ ஐ வாஸ் ஆங்கிரி ஆன் எவ்ரிபடி, பட் காட் ஓப்பன் த டோர். எங்க அம்மா இறந்து போனதுனால எய்டட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் வாஸ் கிவிங் மீ லோன். ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு லோன் கொடுத்தது. நான் அதை வச்சுதான் படிச்சேன் எம்எஸ்சி வரைக்கும். ஓகே, என் மேரேஜ் நான் ஒன்னும் டவுரி எல்லாம் வாங்கல, கடன் வாங்கிதான் கல்யாணம் பண்ணினேன். ஓகே, எல்லாவற்றையும் அடைக்க வேண்டும். ஆனா அதனால நான் என் கையில இருந்ததெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பணம் தான் நான் வேலை பார்க்கும்போது தொடங்கும் போதெல்லாம். ஆனால் கடவுள் சந்தித்தார், தேவைகளை சந்தித்தார். என்கிட்ட கை வச்சிருக்கணும், பணம் வச்சிருக்கணுங்கிற கொஸ்டினே இல்லை. எனக்கு அப்போ வந்த காசு 400 ரூபா தான். 400 ரூபாயில 50 ரூபா ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டா டைத்து, 50 ரூபாய் எங்க அப்பாவுக்கு, 100 rupees என்ன பிறகு ஒரு 50 ரூபா அந்த லோனு, எஜுகேஷன் லோனு, மேரேஜ் லோனு எல்லாம் போய் ஒரு 100 rupees ஹவுஸ் ரெண்ட். மீதி எவ்வளவு இருக்கும்? 100 rupeesல எல்லாம் சமாளிக்கணும், முடியாது, கஷ்டமாயிடும். சில சமயம் கடன் வாங்குவேன். ஓகே, இத மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா பண அப்படிங்கிறது கிடையாது. நாம் படிக்கும் போதே அதுல ஒரு எனக்கு வாங்குற கடன்ல கவர்மெண்ட் 10% நான் கொடுத்துருவேன். அப்போ பழகினது. பணத்தின் மேல் ஆசை வைக்காதீர்கள், கடவுள் கொடுப்பார். நோ ப்ராப்ளம், நாட் இன் நீட் ஆஃப் எனிதிங். காட் இஸ் மீட்டிங் எவ்ரி நீட். நான் என்னுடைய அனுபவத்தை உங்களிடம், நான் ஃபுல் டைம் ஒர்க்கர் இல்லை, ஆனா கூட எப்படி இருக்கு தெரியுமா? திடீர்னு ஆட்கள் வருவாங்க, நிறைய பேர் வந்துருவாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? தேர் வாஸ் எ டைம் எனக்கு காசே கிடையாது, எனக்கு பெட்ரோல் போட காசு இருக்காது. அப்போ நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருந்தார், மெட்ராஸ்ல இருந்தா வந்திருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? என்னால நீங்களும் நானும் நம்ம பிரைப் வாங்காததுனால காசு இல்லையே, எப்படி இது பண்ண? அப்பா அவர் சொன்னாரு, ஜூலியஸ் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? காலையில எழும்பினோடனே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி பெட்ரோல் டேங்க்ல ஊத்துவேன், நான் ஸ்கூட்டரை ஓட்டுறேன் அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கிங்கா இருந்து, தண்ணியில யாரையாவது ஸ்கூட்டரை ஓட்டுற பார்த்திருக்கீங்களா? அவரு என்னுடைய கொலீகு, தேவனுடைய பிள்ளை. நான் வீட்டுல ஒய்ஃபு கிட்ட பேசினேன், அவரு தண்ணி ஓட்டுனார்னா என் தண்ணி கூட போடாம ஓட்டினா என்ன? சோ நாங்க காலையிலே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஸ்கூட்டர் ஓடுவதற்கு பலன், தண்ணியும் போடுறது இல்லை, பெட்ரோலும் போடுறது இல்லை, ஓடும். அந்த காலத்துல அது 30 கிலோமீட்டர் ஓடுற ஸ்கூட்டர். எனக்கு அது லேம்ப்ரெட்டா, அந்த எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா நான் ஓட்டுவேன் 90 கிலோமீட்டர் ஓடும், நோ ப்ராப்ளம். பெட்ரோலும் இல்லை, தண்ணியும் இல்லை. வீட்டுல
யாராவது திடீர்னு வந்து இறங்குவாங்க, ஒன்னும் இருக்காது, அரிசி இருக்காது. ஆனா திடீர்னு யாரோ வந்து 12 மணிக்கு நான் ட்ரெயின் லேட் ஆகி போச்சு வந்துட்டோம், நாங்க கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு படுத்திருந்துட்டு போட்டுமா, சரி வாங்க, எங்க கை விடுவாய் வா, கை விட்டு தோண்டிக்கிட்டு இருந்தா வந்துகிட்டே இருக்கும் அரிசி. அரிசி வாங்கவே இல்லையே, வந்துகிட்டே இருக்கும். வேர் இஸ் காட்ஸ் ஒர்க்? நீங்க பணத்தில் மேல் ஆசை வைத்தால், நான் கடவுளுடைய ஊழியக்காரன், எனக்கு எப்படியாவது இவ்வளவு கொடுக்கணும், அவ்வளவு இருக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எதுக்காங்க? டோன்ட் வரி, காலிங் இஸ் நோபிள். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கொடுப்பார், அவர் மேல இதுங்க, அவ்வளவுதான். ஓகே, நம்மள காட் வாண்ட்ஸ் டு பி கண்டென்ட். கண்டென்ட் திருப்தி, வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை திருப்தி. உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து கவர்மெண்ட்ல கஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ண, நிறைய காசு அங்க வருதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஓகே, என்கிட்ட இருந்ததெல்லாம் 2 பேண்ட் தான், 5 ஷர்ட், அவ்வளவுதான். போய் எல்லாம் வந்து வந்து போயிட்டு அதைத்தான் யூஸ் பண்ண, வாங்குறதே கிடையாது. பர்த்டேக்கு வாங்குறது, அங்க வாங்குறது, நத்திங். ஆல் தட் பிகாஸ் கண்டென்ட் வித் வாட் ஐ ஹேவ். என்கிட்ட இருக்கிறதுல திருப்தி, அது நமக்குள்ளே வர வேண்டும். God will meet every need. ஓகே, நம்ம ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் போது, நமக்குள்ளே எக்ஸ்பென்சஸ் என்ன தேவைகள் வருகின்றன என்பது நமக்கு தெரிய வேண்டும். அதுல பிக்சடு இருக்கும். அதாவது கண்டிப்பா எவ்ரி மந்த் ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கணும், ஹவுஸ் ரெண்ட் கட்டலைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போகணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா வீட்டுல இருந்து பிள்ளைங்க, அதெல்லாம் ஃபிக்ஸ்டு, கண்டிப்பா நம்ம அலாட் பண்ணிக்கணும். வேரியபிளும் இருக்கும், என்ன சாப்பிடுறது, ட்ரெஸ் எடுக்கிறது, மெடிக்கல் கேரு, வைஃபை, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, நான் வந்து கடவுளுடைய ஊழியக்கார இதெல்லாம் பற்றி நான் யோசிக்க மாட்டேன். God has given a mind, apply your mind. Apply your mind. மைண்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கடவுள் சொல்லல, யூஸ் பண்ணணும். You have to be like a dove, then you have to be like a serpent. ஓகே, ஞானம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் மற்றவர்களுடைய அதிகமானது, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நோ யுவர், எவ்வளவு சம்பளம் வருது, எவ்வளவு வரும் மாசத்துல, என்னுடையது, என் ஒய்ஃபுடையது, எப்படி அப்படிங்கிறது நம்ம கிளியரா இருக்கணும். நோ யுவர் பேலன்ஸ். அந்த செலவுலாம் ஆன பிறகு மீதி எவ்வளவு இருக்கும், எவ்வளவு நான் சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் யோசிக்கணும். எல்லாம் கிளியர் பட்ஜெட்டிங் இருக்கணும். அதை பட்ஜெட் பண்ணாம சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. கடவுளை பிளேம் பண்ணாதங்க, கடவுள் இதை கொடுத்துட்டார், அதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு ரிட்டர்ன் பட்ஜெட் இருக்கணும், எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு இன்கம் வருது, எவ்வளவு மீதி, அதுகளெல்லாம் கிளியரா இருக்கணும். கடவுள் தேவைகளை சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அவருக்கு டைத்துக்கு கிளியரா ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருங்க, அதுக்கு பிறகு மற்ற காரியம். உங்க கிரெடிட் எல்லாம் எங்கிட்ட, நாங்க நெவர் யூஸ் டு கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுன்னா என்னன்னு தெரியாது, கடன் வாங்கி இது பண்ணணுங்கிறது. ஓகே, இனிஷியலா நான் யார்கிட்டயோ ஒரு 100 rupees வாங்குவேன், மந்த் முடிச்சப்ப அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அவரும் தேவனுடைய பிள்ளை, ஜூலியஸ், ஏன் உனக்கு கடவுளை ட்ரஸ்ட் பண்ண முடியாதா, என்கிட்ட கேட்கிறேன், நான் உனக்கு கொடுக்கறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் திருப்பி கொடுத்துருவேன் எவ்ரி மந்த், ஆனா நீ வந்து கடவுள் மீது நம்பிக்கை வந்து சொன்னார், அவ்வளவுதான். முதல்ல கஷ்டமா இருந்துச்சு, என்னடா நமக்கு ஒரு 100 rupees கொடுக்கறதுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு யோசித்தேன். ஆனா கடவுள் எங்களை நடத்தினா டு டிபெண்ட் ஆன் ஹிம். ஒரு நாள்ல எங்க மகா பால் வாங்குறதுக்கு பாலுக்கு காசு இல்லை, அவ நைட்டு அழுதா நான் என்ன பண்ண முடியும், காசு இல்ல, பால் இல்ல, இன்னும் பண்ணவும் முடியாது. அந்த நேரத்துல நானும் என் ஒய்ஃபும் அவ மேல கை வச்சு ஜோமனும், ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளை வரமாக கொடுத்தீர், உம்முடைய சித்தம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்னால் எடுத்துக்கொள்ளும், நாங்கள் ஒப்படைக்கிறோம். அவ்வளவுதான். ஜோமணி முடிச்சு பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டான். Finished. God meets every need of ours in time. அந்த டைம்ல அவர் மீது நம்பிக்கையை வைங்க. நீங்க ஏதாவது வாங்கணும்னு யோசித்தா சில காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இது அவசியம்தானா, இது தேவைதானா, இது வந்து நான் வாங்குற காரியம் கடவுளுடைய சித்தம் தானா, அது சரியான இதை வாங்குறேனா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசித்துக்கிட்டு வாங்கணும். ஏதோ நான் பார்த்த உடனே, ஓ இந்த சாரி நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குது, இந்த ஷர்ட் வாங்கிட்டா, ஓ பியூட்டிஃபுல்,
நோ, அப்படி யோசிக்க கூடாது. ஓகே, you have to practice, ask God, இது வாங்கணுமா அப்படிங்கறதெல்லாம். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க, அது பிரகாரம் போடுங்க. கொஞ்சம் காசு சேர்க்க முடியும்னா சேருங்க, சேர்த்து ஒன்னும் இது பண்றதுக்கு இல்ல. அது மேல மைண்ட், பேங்க்ல உங்க மைண்ட் இருக்க கூடாது, அது இல்ல. ஆனால் ஒரு எறும்ப போய் பாரு அப்படின்னாரு கடவுள். என்ன? லேர்ன் எ லெசன் ஃப்ரம் த ஆண்ட். பாரு, அது கோடை காலத்துக்கு சேர்த்து வைக்குது இல்ல, அத மாதிரி வைக்கணும்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பெரிய பணத்தை சேர்த்து வச்சு என்னது பிளாக் மணியா வச்சுக்கிட்டு இருக்கு சொல்லலன்னா, நோ, நாட் அட் ஆல். ஓகே, லேவிஷ் ஸ்பெண்டிங். லேவிஷ் என்னது? தாம்பீகமா செலவழிக்கிறது கூடாது. ஓகே, எது வேணுமோ அது. ஓகே, சரி, நான் இத முடிச்ச இந்த செஷனை. ஏதாவது கொஸ்டின் இருந்தா பிரைட்டன் கொஞ்சம் டைம் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். அதுக்குதான் we can give time. ஆமா, சரி. நீங்க ஒருவேளை நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு என்கிட்ட பேசுங்களா, டைரக்டா இம்யூட் பண்ணி கேட்பீங்களா? கேட்டு, ஏன்னா திரும்ப அதர் 3 subjects we will see, அது சப்ஜெக்டா போகும். ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, இல்ல எல்லாம் கடைசியில கேட்போம் அப்படிங்கன்னா உங்க இஷ்டம். ஓகே, பாருங்க, அது கேள்வி இருக்குது. அப்புறம் போறோம்னா இது ஃபினிஷ்ட் இல்லையா? ஓகே, என்ன இது முடிஞ்சிச்சுல? பட்ஜெட்டிங் ஃபினிஷ்ட், ஃபைனான்ஸ் ஆமா, முடிஞ்சு இது முடிஞ்சு. கான்ஃப்ளிக்ட்டுக்கு போறோம். அடுத்து வந்துரும். அந்த ஸ்கிரீன் ஷேர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருங்களா ஒரு 2 minutes? அந்த ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணவா? ஓகே, ஸ்கிரீன் ஷேர் மேல இருக்கும் பாருங்க. ஸ்டாப். ஓகே, ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 minutes, 40 நிமிஷம் கேட்டிருக்கோம். ஐயா அழகா பேசிருக்காங்க. பாருங்க, ஆண்டவருடைய அழைப்பு, குடும்ப ஊழியத்தை சமநிலைப்படுத்துவது, அடுத்தது நிதி குறித்தது. சோ இதுல இருந்து ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குன்னா நம்ம கேட்கலாம். இன்னும் ஒரு 4 minutes கேட்கலாம். திருப்பி 11:45 ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 30 minutes 40 minutes அடுத்த one topic. Any questions? Pastors, evangelist, கேள்வி கேட்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஜேக்கப் ஐயா அதை கேக்குறீங்களா? மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஜேக்கப் ஐயா, நீங்க பேச கேட்கல. ஐயா பிரைஸ் லார்ட் ஐயா. ஐயா, அந்த ஃபைனான்ஸ் காரியங்களை வச்சு பேசுறேங்க ஐயா. நான் ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. ஃபைனான்ஸ் காரியங்களா? ஆமாங்க ஐயா. நான் 98ல ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்தேன் ஐயா. நான் ஒரு கிராமத்துல இருந்து தான் ஊழியத்துக்கு வந்தேன். 98ல வரும்போது நீங்க சொன்ன மாதிரி விசுவாசத்துலதான் அந்த ஊழியத்தை நாங்க ஆரம்பிச்சோம். நானும் என்னுடைய மனைவியுமே ஊழியம் ஆரம்பிச்சு ஆரம்ப காலத்துல இருந்து இது வரைக்குமே எங்களுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி நாங்க திட்டமிடுறோம். இந்த மாசத்துக்கு வீட்டு வாடகை, மற்றபடி பிள்ளைங்க எஜுகேஷன் அப்படின்னு திட்டமிட்டு தான் செய்யறோம். ஆனாலும் போதுமான அளவுக்கு பயன்ஸ் வரல. அதுல எங்க இடத்துல என்ன இன்னும் குறை இருக்கு ஐயா? நாங்க என்ன பண்ணணும் அதை? ஓகே, நீங்க சேர்ந்து கடவுள்கிட்ட தான் போக முடியும். பண்ணுங்க, நீங்க பிளான் பண்ணிக்கோங்க, இவ்வளவு பண்ணணும், அதுல இதுல பாத்துக்கோங்க. அப்போ என்ன டூ மச்சா பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, எவ்ரி இயர் பர்த்டேக்கு ட்ரெஸ், அது இது இதெல்லாம் அப்படி விட்டுருங்க. ஓகே, நமக்கு வேண்டியது போதுமான அளவு இருக்குன்னு ஒரு திருப்தியா இருந்து கண்டென்ட்மெண்டோட கடவுள்கிட்ட போங்க. God will guide you. God will definitely guide you. அவர் அபேண்டன் பண்ண மாட்டாரு. நம்பிக்கை வைத்துதான் நீங்க போயிருக்கிறீங்க, கடவுள் செய்வார். நான் என் லைஃப்ல இருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது நான் சைக்கிள்ல போவேன். முதல் பிள்ளைய போது கூட சைக்கிள் பின்னால இருப்பா, என் பொண்ணை முன்னால வச்சு சைக்கிள்ல கூட்டம். அவங்க சொல்லுவாங்க, என்ன உங்க கொலீக்ஸ் எல்லாம் கார்ல போறாங்க, நீங்க என்ன டேடி சைக்கிள்ல என்ன வச்சு கூட்டு போறீங்களே, கார் இல்லையா அப்படின்பா. ஓகே, அப்போ அவளுக்கு அது புரியுறது இல்லை. பட் லேட்டர் ஷி அண்டர்ஸ்டுட். ஆனா மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம். நீங்க உங்களை அழைத்திருக்கிறார், நீங்க கீழ்ப்படிந்திருக்கீங்க, கடவுள் கண்டிப்பா எல்லா தேவைகளையும் சந்திப்பார், கவலையே கிடையாது. நீங்க அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. கொடுக்கறதுக்குள்ள நீங்க லிமிட் பண்ணிக்கோங்க உங்களுடைய எக்ஸ்பென்சஸ். அவ்வளவுக்குள்ள, அவ்வளவுதான். கந்தை ஆனாலும் கசக்கி கேட்டு, அப்படித்தானே? நம்ம பத்தி கவலை இல்லை.
ஆனா நம்ம சுத்தமா போட்டுக்கணும், அவ்வளவுதான். நம்ம புதுசு புதுசா வாங்கணும். நல்ல நல்ல நாங்க நான் வெஜிடேரியனு சிக்கன் எல்லாம் வாங்குறது இல்ல, ஏதோ கிடைக்குதோ அதுதான். அப்படி ஜெபம் பண்ணுங்க, கடவுள் will definitely meet them. ஜேக்கப். Thank you. பிரதர். வேற யாராவது கேக்குறீங்களா? இந்த மூணு விஷயங்கள சம்பந்தமான கேள்விகள் இருந்தா ஈஸியா. ஆண்டவருடைய அழைப்பு, குடும்ப ஊழியம், குடும்பம் மற்றும் ஊழியம், அப்புறம் நிதி, ஃபைனான்ஸ் ரிலேட்டட். எனி क्वेश्चंस? ஐயா பிரைஸ் தி லார்ட். பேசுறீங்க. உங்க நேம்? என் பேர் ராஜ்குமார், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு இல்ல, மற்றவங்களுக்காக இந்த கேள்வி நான் கேட்கிறேன். பொதுவா நீங்க சொன்னீங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த மணி மேனேஜ்மெண்ட். நிறைய நேரத்துல நம்ம திட்டமிடுறோம், பிளான் பண்றோம். அப்போ ஃபெயிலியர்ஸ் வரும்போது என்ன செஞ்சிடறாங்க? ஒண்ணு இது நமக்கு ஒத்து வராது, இது நம்ம இனிமேல் நம்ம எப்பவும் போல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கண்டினியூஸா அதை கன்சிஸ்டன்டா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரி என்ன பிளான் பண்ணாலும் நடக்கிறதா நடக்க போகுது, அதுக்கு எதுக்கு நம்ம பிளான் பண்ணோம் அப்படிங்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரீம்குள்ளேயும் போயிடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன். நம்ம we are disciples of Jesus Christ, இல்லையா? Yes. There should be discipline in our life. Yes. Discipline. அது இல்லைன்னா நம்ம தோல்வி அடைவோம். அது அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்பது. ஆனால் நமக்கு கொடுத்திருக்க புத்தியை யூஸ் பண்ண சொல்றாரு, நம்ம வச்சு நம்ம பிளான் பண்றோம். ஓகே, சில சமயம் முடியாம போய்க்கலாம், இதான் இருக்கலாம். அது நமக்கு புரியறது இல்லை. ஒய் எதுக்காக அப்படின்னு சொல்லி, அதுக்காக என்னத்துக்கு பிளான் பண்றது, நடக்கிறது நடக்கும் அப்படி சொல்லி போறது தப்பு, போகக்கூடாது. யூ ஷுட் கண்டினியூ டு பிளான், ஃபைன் டியூன் தட். பிளான் பண்ணணும். மினிஸ்ட்ரி செய்யணும்னாலே மினிஸ்ட்ரிக்கு பிளான் பண்ணாம எப்படி பண்ணுவீங்க? யூ ஹேவ் டு பிளான். மினிஸ்ட்ரியை பற்றி பிளான் பண்ணணும், ஃபேமிலியை பற்றி பிளான் பண்ணணும், பிள்ளைங்க எத்தனை வேணும்னு பிளான் பண்ணணும், என்னது ஃபைனான்ஸ் பற்றி கண்டிப்பா பிளான், எல்லாமே பிளான் பண்ணணும். அது கரெக்டா மீட் பண்ண முடியலன்னா இட் இஸ் நாட் எ ஃபெயிலியர். God has a plan. God also has a plan. He wants to teach you something. இந்த கொரோனா டைம்ல ஓகே, ஒரு பையன் இறந்து போனான், ஒரே பையன். அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரையும் நாங்க தான் மென்டர் பண்ணி கல்யாணத்துல சேர்த்து வச்சோம். ஒரே பையன், அவன் கொரோனாவில் இறந்து போனான். இறந்து போக்கு முன்னால நான் பேசும்போதெல்லாம் அவங்க அம்மாட்ட பேசினா அழுவா, அப்பா அழுவது. இப்போ இத மாதிரி சிச்சுவேஷன் கஷ்டமா தான் இருக்கும். அவங்க கொஸ்டின் இன்னமும் என்னன்னா கேப்பா, அக்கா கிட்ட கேட்பது, why God has taken away my only son? Why he has taken? Where he has failed? You have not failed, ma. You have not failed. God wants you to concentrate somewhere else. Like God has sacrificed his own son. அவர் ஒன்லி அவருடைய ஒரு ஏக புத்திரனை அவர் கொடுக்கலையா உனக்கு? இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல he wants to take you to higher level and counsel others, to be a support to others. அது மாதிரி கடவுள் ஏதோ ஒரு நோக்கம் வைத்து செய்வார். நமக்கு முழுசும் புரியாது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஃபெயிலியர் ஆகி போச்சு அதனால நான் பிளான் பண்ண மாட்டேன், அப்படி இல்லை. இப்போ ரீசெண்டா நேற்று கூட ஒருத்தர் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தது, கல்யாணம் நாங்க அவளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், 3, 4, 5 ப்ரப்போசல், எல்லாம் பிலீவர்ஸ் தான். ஆனா ஃபெயிலியர் ஆகி போகுது, முடிக்க கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது இல்லை. அவ என்ன சொல்றா, நான் இப்போ பைபிள் வாசிக்கிறத நான் நிப்பாட்டிட்டேன். அப்படி செய்யணுமா? இல்ல, கடவுளுக்கு என்று ஒரு நோக்கம் உண்டு. எதையோ உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவளுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நாங்க தான் அவளுக்கு பேரண்ட்ஸ் மாதிரி. எதுக்கு எங்களுக்கு நடக்குது, எனக்கு எதுக்கு இப்படி நடக்குது, கசப்பா இருக்கு வாழ்க்கை. கடவுள் மீது கோபப்படாதம்மா, கடவுள் உனக்கு நல்லதற்குத்தான். எவ்ரி குட் கிஃப்ட் கம் ஃப்ரம் அபவ். எல்லாம் மேலிருந்து வர்றது, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர்றது எல்லாம் நம்முடைய நன்மைக்காக. எங்க அப்பா எனக்கு மோசமா இருக்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை, அவருக்கு தெரியும். அதனால நான் கோபப்பட்டுக்கிட்டு
பிளான் பண்ணாம இருக்கிறது, இல்லைன்னா அதை பைபிள் வாசிக்காம இருக்கிறது, இத மினிஸ்ட்ரி வேஸ்ட்னு சொல்லிட்டு அது வேணாம் ப்ளீஸ். கடவுள் உங்களை மேலான இடத்துக்கு கூட்டி செல்ல விரும்புகிறார். He loves you so much. அதனால தான் டிசிப்ளின் பண்ணுகிறார். அவர் நேசிக்கிறவரை இப்படி பைபிள்ல ஒரு வேர்ஸ் இருக்கு தெரியுமா? நான் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன். சோ நீங்க இப்போ வந்து வாளா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா கடவுள் உங்களை தலையாக்குறதுக்காக உங்களை வந்து மென்டர் இது பண்றாரு, சீசத்தும் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அந்த வார்த்தையை நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க அவங்க. ஏன்னா கண்டிப்பா அவர் வந்து நம்மளை வாழாக்க மாட்டார், தலையாக்குவார். அது நமக்கு தெரியும். உனக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருக்கிறதை விட பெரியவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, he who is in you greater than எல்லாம். அதனால நீங்க அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, நீங்க கமிட் பண்ணி பிளான் பண்ணி அவர் கையில கொடுத்து நீங்க ப்ரொசீட் ஆகுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதுல இது ஃபெயிலியர் அது இதுன்னு யோசிக்காதங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும், நமக்கு புரியாது. ஓகே, தேங்க்யூ. 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 இன்னும் வேற கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். நீங்க கேள்விகளை எப்போதும் வச்சுக்கோங்க, எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி கடைசியில வேணா பண்ணுவோம், முடியலன்னா நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பலாம். Brighton will share you my WhatsApp number. No problem, no problem. Confidentiality will be maintained. No worry about that. Okay, we are one family. We are one family. We have to help one another and lean on one another's shoulder and grow together. Okay, சரியா? Shall you go ahead, Brighton? Yeah. Share anything na I can start. Yeah. Conflict. Yes. The conflict. கான்ஃப்ளிக்ட், முரண்பாடுகள், வேறுபாடுகள் திடீர்னு வரலாம். புருஷனுக்கும் மனைவிக்கும் மத்தியில, இல்லைன்னா பாஸ்டருக்கும் கான்கிரிகேஷனுக்கு ஒரு மத்தியில, இல்லைன்னா ரெண்டு கான்கிரிகேஷனுக்குள்ள வரலாம். ஓகே, இப்போ திடீர்னு வரலாம் ஒரு பெரிய என்னது ஸ்டார்ம், அத புயல் மாதிரி வரலாம். அதை பார்த்து பயப்படக்கூடாது. இட் மே பி ஃப்ரைட்டனிங். என்னடா நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நீங்க போய் மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு இது ஞாபகம் வந்துடும். ஸோ யூ மே பி டிஸ்டர்ப்ட் அண்ட் ஆல், அத மாதிரி வரலாம். ஆனா நம்ம அதை ரிசால்வ் பண்றதுக்கு தெரியணும். இது எங்க இருந்து வருது? கடவுள் கிட்ட இருந்து வருதா, சாத்தான் கிட்ட இருந்து வருதா அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின். ரெண்டு சைட்ல இருந்தும் வரலாம். கடவுள் கூட அலோவ் பண்ணலாம் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்ஃப்ளிக்ட். எதுக்காக? கடவுள் நம்மளை படைத்தவர். அவர் படைக்கும் போது ரெண்டு பேரும் ஒண்ணு போல படைக்கல. நம்முடைய தாட் ப்ராசஸ், பிரிசெப்ஷன், ஃபேமிலி பேக்ரவுண்ட், எஜுகேஷன் எல்லாம் ஒன்னா இல்லை. டிஃப்ரெண்ட் திங். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ தேர் இஸ் எ வெரைட்டி இன் காட்ஸ் கிங்டம். ஆனால கொஞ்சம் வேறுபாடுகள் வரலாம். ஆனால் வேறுபாடுகளை கடவுள் சால்வ் பண்றதுக்கு கடவுள் நம்மளோடு இருக்கிறார், அவர்கிட்ட போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை அலோவ் பண்ணுகிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்றோம்? ஏதோ ப்ராப்ளமே இல்லாத மாதிரி பிரிட்டெண்ட் பண்றோமா, இல்ல ப்ராப்ளத்தை கார்பெட்டுக்கு கீழே பெருக்கி தள்ளிடுறோமா, இல்லைன்னா ப்ராப்ளம் இருக்கிறது நாம் சால்வ் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் போய் சால்வ் பண்ணுகிறோமா? அது முக்கியம். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதைத்தான் பார்க்கிறோம். இதுக்கு ஒரு கியூர் உண்டா இல்லையா? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா இல்லையா? நிறைய டைவர்ஸ் இப்போ நமக்கு கிறிஸ்டியன்ஸ் கூட டைவர்ஸ் பண்றாங்க. எதுக்கு? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியல. இல்லைன்னா கோர்ட்டுக்கு போறாங்க. எதுக்காக கோர்ட்டுக்கு போனோம்? கடவுள் இல்லையா? கடவுள் என்ன சொல்லுகிறா? நீ போய் அங்க அந்நியனுக்கு முன்னால நின்னு ஒரு இது வாங்கணுமா? நம்ம கேரளாவிலேயே 2 சர்ச்சஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
என்ன பண்ணாங்க? மோடியை கூப்பிட்டாங்க, மத்தியில இருந்து எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும். எங்க போனாரு கடவுள்? எங்க போனார் கடவுள்? கடவுளுடைய பிள்ளைங்கள் இல்லையா மத்தியில் உட்கார்ந்து செய்வதற்கு? முடியும். விசாகப்பட்டினத்துல நான் ஒர்க் பண்ணும் போது ஒரு சர்ச்சில ப்ராப்ளம். அது இட் வாஸ் அபவுட் டு டிவைட் இன்டு டூ. தே வாண்டட் டு கோ டு கோர்ட். நான் சொன்னேன், கோர்ட்டுக்கு போக வேண்டாம், நான் இருக்கிறேன் மத்தியஸ்தனா, இருந்து பேசுவோம். இட் டுக் ஒன் இயர். ஆனா பாசிபிள் ஏன்னோ முடிச்சோம். கேட்பேன், எனக்கு சில இதுகள்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். கேட்போம், என்ன யாருக்கு பிஎஸ் சிஸ்டம் போகணும், யாருக்கு சேர்கள் எல்லாம் போகணும், யாருக்கு இது போகணும் அது போகணும், எல்லாம் உட்கார்ந்து தீர்ப்பு முடிந்தது. இல்லைன்னா என்ன ஆகுது? ரெண்டா டிவைட் ஆகி கோர்ட்டு முன்னால நின்னுகிட்டு, வாட் இஸ் தட்? டோன்ட் டு தட். we have a god. கடவுள் நம்மளோடு இருக்கிறார். கான்ஃபிளிக்டா அவர்கிட்ட போங்க. நீங்க உங்களுக்கு உங்க மென்டரை, உங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்களா அவங்கள சேர்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனா கடவுள் ஹீதன் மற்றவங்க அந்நியஸ்தர் மத்தியில போய் நின்றுகிட்டு அவங்க ஏதோ நியாயம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு நியாயத்தை கொடுக்கிற கடவுள் இருக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குள்ள சில சமயம் மிஷனரி ஆர்கனைசேஷன்ல கூட ப்ராப்ளங்கள் வருது. ஓகே, பரவாயில்ல, வரலாம். ஆனால் தீர்த்து கொள்ள வேண்டும். ஓகே, that is very important. தீர்க்க முடியாத ப்ராப்ளம் என்று ஒண்ணு கிடையாது. கப்புள்களுக்குள்ள ஹஸ்பண்ட் புருஷன் மனைவி மத்தியில கான்ஃபிளிக்டுகள் இதெல்லாம் வர்றது சகஜம். ஓகே, ஹவு டு ரிசால்வ் அது முக்கியமான காரியம். இல்லைன்னா எமோஷனல் இன்ஜுரி வந்துடும், ஸ்பிரிச்சுவல் இன்ஜுரி வரும், பிசிக்கல் இன்ஜுரி வரும். ஓகே, நீங்க நேத்து நியூஸ் கேட்டீங்களோ இல்லையோ? கேட்டீங்களா? யாரு ஒரு ஒய்ஃப ஹஸ்பண்ட் கொன்னுட்டான். என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதை விட்டுட்டு அவளை கொன்னுட்டு வெளியே ஆசிஃபாவா ஏதோ இது பண்ண மாதிரி, ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஏதோ ஆட் பண்ணான். பிடிக்கப்பட்டான். கடவுள் பிடித்து கொள்ளுவார். ஓகே, முக்கியமான காரியம். ஏதோ ப்ராப்ளங்கள் வருதுன்னு சொல்லி அத மாதிரி சால்விங்க்கு போறதில்லை. we have to solve the problem. Conflict are bound to come. ஆனா நம்ம சால்வ் பண்ண தெரியணும். ப்ராப்ளம்ஸ் ஆர் ரியல். என்ன ரீசன்? காசு, அக்யூமுலேஷன் ஆஃப் அன்ரிசால்வ் டென்ஷன். நமக்குள்ள டென்ஷன் இருக்குது, ப்ராப்ளத்தினா இருக்கிறதுனால, கான்ஃபிளிக்ட் இருக்கிறதுனால அதை உடனே பண்ணாம அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போறோம். அது இட் வில் பிகம் திக் ப்ராப்ளம். அன்கண்ட்ரோல்டு ஆங்கர். சிலருக்கு ரொம்ப கோவம் வரும், சில ஒய்ஃபுக்கு ரொம்ப கோவம் வரும், இல்லைன்னா ஹஸ்பண்டு ஆனாலும் இஷ்டப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்றது. ஜெலசி, பொறாமை, பிளேமிங் கேம். நீ தான் எப்போ தப்பு பண்ற அப்படின்னு பிளேம் பண்றது. புருஷன் ஒய்ஃபை பண்றது, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட பண்றது, பாஸ்டர் கான்கிரிகேஷனை பண்றது, கான்கிரிகேஷன் பாஸ்டரை பண்றது. லேக் ஆஃப் கிளாரிபிகேஷன். ஒரு கிளாரிட்டி வரணும், என்ன எதுக்காக வந்திருக்கு. ஒரு என்கரேஜ்மெண்ட் வரணும் ஃபேமிலிக்குள்ள. நம்ம ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும் ஸ்பிரிச்சுவலி. நெக்லெக்ட் ஆஃப் லவ், அன்பு, சமாதானம், அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் அதுக்குள்ள நம்ம வளரல. லேக் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் மணி அண்ட் டைம். நேரம் இல்ல, பிஸியா இருக்கிறோம், மினிஸ்ட்ரின்னு போய்கிட்டு இருக்கிறோம். We have to set when the problem comes, first resolve. அது இல்லாம அங்க போய் பண்ணா ப்ராப்ளம் வரும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னாச்சு? ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அபவுட் லவ், அன்பை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார். ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருந்து டைம்ல, பேசி முடிக்கிற டைம்ல ஒரு லேடி வந்து பெட்ரோல எடுத்துக்கிட்டு வருது, பாயில சுத்தி தலையண எடுத்துக்கொண்டு வருது, உள்ள நுழையுது. சர்ச்சுக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பாக்குறாங்க. யாரு? அவருடைய மனைவி. அவ சொல்றா எல்லாரும் மத்தியிலையும், இவர் அன்பை பற்றி நல்ல அற்புதமாக பேசுகிறா. இங்க சர்ச்சில் வீட்டுல வந்தா என்ன அடிக்கிறாரு, என்ன நேசிக்கிறது இல்ல, என்ன இல்ட்ரீட் பண்றாரு. ஒருவேளை அவரு இங்கேயே சர்ச்சுக்குள்ளேயே இருந்தா
அவர் நல்ல ஸ்பிரிச்சுவலா இருப்பார் போல இருக்குது. அதனால அவருடைய பெட்ரோல நான் கொண்டு வந்திருக்கேன், இங்கேயே இருக்கட்டும். என்ன என்ன சொல்றது, வெளியில பேசுறாரு நல்லா, உள்ள வீட்டுக்குள்ள என்ன நேசிக்கிறது இல்ல. கேக்குறீங்களா? அத மாதிரி இவரு இதுல பிரயோஜனமே இல்லை. மெசேஜ்ல நோ யூஸ். கான்ஃபிளிக்ட் இஸ் நாட் ரிசால்வ். வாக் த டாக். நம்ம என்ன பேசுறோமோ அப்படி நடக்கிறத தான் பேசணும். நடக்காததை பற்றி பேசணும்னா டாக் த டாக். நோ யூஸ். பேசிக்கிண்டே எத்தனையோ பேர் எத்தனையோ பேசலாம். ஆனா நம்ம வாழ்ந்து காட்டுகிறோமா? மக்கள் கவனிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா ஒன்று, நான் எப்பவும் ஆபீஸ்க்கு போய் இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்றது இல்லை. ஆனால் பணம் வாங்காம ஹார்ட் ஒர்க் பண்ணி சப்ஜெக்ட்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஐ வாஸ் எக்ஸலிங் இன் த ஒர்க். ஓகே, மக்கள் கேட்பாங்க, ஐயா எப்படியா உன்னை அரெஸ்ட் பண்றாங்க உங்க பாசஸ் எல்லாம், உனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரலையா, கோபம் வரலையா, ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவேன், கடவுள், மை காட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ ஷேர் பண்ணுவேன், பிகாஸ் ஆஃப் ஹிம். அதுதான் முக்கியம். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய லஞ்சம் வாங்கிக்கிட்டு கடவுளை பற்றி பேசினேன்னா வாட் இஸ் த யூஸ்? யூஸ் கிடையாது. நோ யூஸ். யூ ஹேவ் டு லிவ். மக்கள் பைபிளை வாசிக்கிறது இல்லை, ஆனா உங்களுடைய வாழ்க்கைய வாசிப்பாங்க. யூ ஆர் ஏ அன்ரிட்டன் எபிசில். அப்போ உங்க வாழ்க்கை என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? நிறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். என்னுடைய கொலீக் சமப்தம் வருவாங்க, ஐயா உங்க ரூமுக்கு வந்தா ஒரு வகையான சமாதானம் வருகிறது. எங்க இருந்து வருது? என்கிட்ட, அவர்கிட்ட இருந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன். அது நடக்கணும், அது நடக்கணும். நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா பேசுறதுல இல்ல, பவர்ஃபுல்லா ஜீவிக்க வேண்டும். லைஃப் ஸ்டைல் எவாஞ்சலிசம், அது முக்கியமான காரியம். அதான் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா நடக்காது. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஹஸ்பண்டா நான் என்னுடைய பொறுப்பு என்ன, ஒய்ஃபா என்னுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யோசித்தா கஷ்டம். ஒருவேளை சண்டை வரலாம் கம்யூனிகேட் பண்ணும்போது, பரவாயில்ல, பட் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். நாட் வில்லிங் டு ஃபர்கிவ். மன்னிக்கிறது இல்ல. நீ வீட்டுல உன் மனைவியை மன்னிக்கலன்னா இன்னொருத்தர போய் எப்படி மன்னிப்ப? ஹஸ்பண்ட மன்னிக்க முடியலன்னா நீ போய் யார மன்னிக்க போற? உங்க ஆபீஸ்ல உள்ளவங்களை மன்னிப்பியா? தெருல உள்ளவங்களை மன்னிப்பியா? கோயில உள்ளவங்க மன்னிக்க மாட்ட. யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் இட்ஸ் ஆஸ் எ சாம்பிள். God has given family. அங்க பிராக்டிஸ் பண்ணணும். in disciplining the children. கான்ஃபிளிக்ட் வரலாம். ஓகே, இன்டர்ஃபியர் ஆக முடியாது. யாரோ டிசிப்ளின் பண்ணும்போது நமக்குள்ள பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், யார் எதை செய்ய வேண்டும் என்று. இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். கான்ஃபிளிக்ட், இந்த எஃபெக்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் என்ன தெரியுமா? இன்செக்யூரிட்டி ஃபீலிங். ஒரு விதமாய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வரும். பிட்டர்னஸ், ஆங்கர், கோபம், லேக் ஆஃப் ஆப்படைட், சரியா வயிறு பசிக்காது, தூக்கம் சரியா வராது, மைக்ரைன், ஹெடேக் வரும், ஸ்டமக் அப்செட் ஆகும். இதெல்லாம் எதுக்கு? பிகாஸ் நீங்க ரெண்டு பேரும் சமாதானமா இல்ல, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல. அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஒர்க் மினிஸ்ட்ரியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, மைண்ட் அதுல டிஸ்டர்ப் ஆகும். சிலர் என்ன பண்ணுவீங்க, ஒய்ஃபை திட்ட முடியாது, அதனால போய் அங்க போய் யாரையோ திட்டுறது ஆபீஸ்ல, இல்லைன்னா மினிஸ்ட்ரியில அங்க போய் யாரோ திட்டுறது. ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ் எவ்ரி டைம். மற்றவங்க மேல குற்றம் கண்டுபிடிக்கிறது, நம்முடைய கோபத்தை பிள்ளைங்க மேல காட்டுறது. என்ன, ஃப்ளையிங் சாசர்ஸ். சிலரா அப்பா அங்கதான் நிப்பாரு, ஆனா அம்மா பேசும், உங்க அப்பாட்ட போய் சொல்லு, உங்க அப்பாவுக்கு சொல்லு, உங்க அப்பாவுக்கு புத்தி கிடையாது, அங்க அப்பதான் நிக்கிறாரு, அப்பா கிட்ட நேரே பேச வேண்டியதானே. அது ஒரு ரூட்டு. ஓகே, லாஸ் ஆஃப் ஆப்படைட். ஸ்பிரிச்சுவலா பைபிள் வாசிக்கணும்னு தோணாது, ஜெபிக்கணும்னு தோணாது. நான் ஒரு கப்புல கவுன்சில் பண்ணோம், எங்க அமெரிக்காவுல கவுன்சில் பண்ண கப்புள். அவர் இந்தியன், அது அமெரிக்கன்.
அந்த அமெரிக்கன் லேடிக்கு ஃபேமிலிய பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணுங்கிறது புரியறது இல்லை. இவர் சொல்லது இல்ல, டிஸ்கஸ் பண்ணல. என்ன, அவங்க அப்பாவுக்கு காசு அனுப்புறாருன்னு அதுக்கு கோபம், சண்டை. ஒரே பெட்ல தான் படுத்திருப்பாங்க. அவர் இந்த சைடு திரும்பி படுப்பாராம், இது இந்த சைடு திரும்பி படுக்குங்க. சேர்ந்து ஜோம் பண்றது இல்ல. இது என்ன வாழ்க்கை? இது ஒரே பெட்ல. ஏன்னா பிள்ளைங்க பார்க்கும்போது என்ன யோசிக்கணும், அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்து இல்ல, கடவுள் மத்தியில அவங்க சேர்ந்து இல்ல. யூ மஸ்ட் ரிமெம்பர் தட். கொஸ்டினிங் காட்ஸ் வில். ஐயோ, தேவனுடைய சித்தத்தையே நம்ம கேள்வி கேட்கறது. நான் கடவுளுடைய சித்தத்திலேயா கல்யாணம் பண்ணேன்? இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணனா எதுக்காக? ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சிலருக்கு இருக்கும், கோபம். நிறைய நடக்குது. கடவுளுடைய ஊழியர்கள் மத்தியிலும் நடக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுளுடைய ஊழியர்கள் மத்தியிலும் முக்கியமான காரியம். நான் ஒரு சர்ச்சில் பேச போயிருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது, பேசி முடிச்ச பிறகு ஈவினிங் ஒரு பொண்ணு வந்துச்சு அழுதுகிட்டு. என்ன அப்படின்னா, அது சொல்லிச்சுது, ஐயா நான் ஒரு பாஸ்டர்ஸ் டாட்டர், நானும் ஒரே பொண்ணு, எங்க அப்பா எங்க அம்மா நான் எல்லாம் ஒரே பெட்ல தான் படுத்திருப்போம். ராத்திரி எங்க அப்பா என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்ப்பாரு, என்னுடைய பிரைவேட் பார்ட்லாம் தொட்டு பார்ப்பாரு. நான் அம்மாவுக்கு சொன்னேன், அப்பா இப்படி பண்றாங்கன்னு. அவர் சொன்னார், ஒன்னும் பண்ண முடியாதம்மா, அப்பா என்ன செய்யறாரோ அதை நீ இது பண்ணி தான் ஆகணும். அது அழுது, நான் யாருக்கும் வெளியே போய் சொல்ல முடியாது. அப்பாவே, ஃபுல் டைம் ஒர்க்கரே, பாஸ்டரே, கேக்குறீங்களா? நான் யார்கிட்ட போய் சொல்றது? ஜெபம், ஜெபம் கஷ்டமான காரியம். அருமையானவர்களே, எத்தனையோ கான்ஃபிளிக்ட்கள் போய்கொண்டு இருக்கலாம். தேவனிடத்தில் நாம் போக வேண்டும். எப்படி தீர்ப்பது நம்முடைய கான்ஃபிளிக்டை? டட்டில் ஸ்டைல். எப்படி டட்டில் என்ன செய்யும்? அது அதுக்குள்ள ஓடி போயிரும், ஷெல்லுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிடும், அவ்வளவுதான். என்னது டட்டில்னா? ஆமையா? ஆமை மாதிரி சிலர் இருப்பாங்க. சிலர் ஷார்க். என்ன ஷார்க்? என்ன போய் அட்டாக், யாராவது அப்படியே அட்டாக் பண்ணிரும். அத மாதிரி இருப்பாங்க. அத மாதிரி ஒரு சால்வ் பண்ண முடியும். டெடி பியர், அதை பற்றி நல்லா பேசினா ஹாப்பியா இருக்கும். டெடி பியர், ஓகே. அதுகிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு நீ பண்ண தப்பு அப்படின்னு சொன்னா வந்துடும். அப்படி இல்லை. நோ, we have to be fox. ரொம்ப கன்னிங்கா அது பண்ணும், கரெக்டா உண்மையை கொண்டு வராது. ஈகிள், அதுதான், that is the style God wants. Eagle flies high, willing to solve, willing to confront and solve the problem. Conflict should be resolved like that. Conflict resolve பண்ணாம நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. குடும்பம் ஆசீர்வாதமாக இல்லாமல் உங்களுடைய மினிஸ்ட்ரி ஆசீர்வாதமாக இருக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண முடியும், டிஸ்கஸ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஒரே ஆளா நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு செய்தா அதுல ப்ராப்ளம் வரும். அடுத்தது குழந்தைகள். குழந்தைகள் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பரிசு, கிஃப்ட் ஃப்ரம் காட். அப்படித்தானே? நம்ம ஏதோ குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சு பெற்றுக்கிறது நம்ம கையில இல்ல, கடவுள் கிஃப்டாக கொடுக்கணும், பரிசு. அது ஒரு வெகுமானம், ரிவார்ட் ஃப்ரம் காட். ஓகே, அப்படித்தான் பைபிள்ல சொல்லி. மூணாவது, கடனாக கொடுக்கிறார். உன் பிள்ளை உன்னுடையவல்ல, அவருடைய பிள்ளை. ஓகே, எவ்ரி ஒன். அதுதான் நமக்குள்ள எப்படின்னா, மருமகள் மாமியார் சண்டை எதுக்கு வருது தெரியுமா? யாம் மகன், நான் பெற்று வளர்த்தேன் அப்படின்னு நீ இன்னைக்கு இது பண்ற. நீ அந்த அம்மா புரிஞ்சுக்கிடல. Not your son, God's son. He has given to you on loan basis. அப்போ வரைக்கும் வளர்த்த, இப்போ கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, யூ ஹவ் டு. ஹானா என்ன பண்ணுவா? அழுவா, பிள்ளை வேணும்னு சொல்லி. கடவுள் சாமியலை கொடுத்தும்போது என்ன செய்வா? ஐ ஹவ் ஆஸ்ட், லோன் பேசிஸ்ல கொடுத்தீர் கடவுளே, நான் திருப்பி கொடுக்குறேன். டெம்பிள்ல கொண்டு கோயில விட்டுட்டு வந்துருவா. அதுதான் சரியான மதர். God has given, give back to God. என்ன பண்ணணும்? அவங்கள மெச்சூரிட்டிக்கு கொண்டு கடவுளுக்கு, சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும். To have children is a duty.
ட்ரைனிங் இஸ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரோ பார்த்துக்கிடுவாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர் பார்ப்பாங்க, அவங்க காஸ்பல் சொல்லு. நோ நோ நோ, ஆன் யுவர் ஷோல்டர். அப்பா அம்மா கடவுள் கொடுத்தது முக்கியமான காரியம். கடவுள் பிள்ளைங்கள் இருக்கிறதே முக்கியம். நாங்க ஆஸ்திரேலியாவில் மினிஸ்ட்ரி பண்ணும்போது சிட்னியில ஒரு 20 ஃபேமிலி, இந்தியன் ஃபேமிலிஸ் எங்களை பேச சொன்னாங்க. அவங்களுக்கு பிள்ளைகளே இல்லை அப்படின்னு சொல்லி. நான் நினைச்சேன் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், நம்ம பேசலாம், ஒருவேளை என்னது அடாப்ஷன் பற்றி சொல்லலாம், அந்த மெத்தடுகள்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போனா, அங்க கேட்டா பிள்ளைகள் இல்ல, அவங்க பிள்ளைகள் வேண்டாம் என்று டிசைட் பண்ணி கொண்டார்கள். ஏதான் பிள்ளைகள் இருந்தா இவங்க 2 பேரும் லைஃபை என்ஜாய் பண்ண முடியாதான். ஆஸ்திரேலியாவில எல்லாம் சாட்டர்டே சண்டே வந்தாச்சுன்னா கார் எடுத்துட்டு போயிடுவாங்க பீச்சுக்கு. தே என்ஜாய் த லைஃப் 2 பேரும் சேர்ந்து. பிள்ளைகள் வந்தா அது ஒரு பெரிய பொறுப்பு, வேண்டாம். பட் காட் என்ன சொல்ல, கமாண்ட், யூ ஹேவ் சில்ட்ரன், மல்டிப்ளை, யூனோ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட், ரிவார்ட், பட் ஆன் எ லோன் பேசிஸ். ஓகே, பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? நேசிக்க வேண்டும். யூ லவ், கிவ் டைம், நேசிக்க வேண்டும். லவ் எங்க இருந்து படிப்பாங்க? ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட இருந்தா படிப்பாங்க வேண்டும். ஏன்னோ ஒரு இது அன்றைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்ல, ஒரு ஸ்மால் வீடியோ கிளிப்பிங். என்ன, ஒரு பொண்ணு, சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே என்னை இப்படியாக மனிதனாக என்றுக்கு என்னை கிரியேட் பண்ணினீர். ஒரு ஸ்மார்ட் போனா இருந்தா எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா அம்மா கையில இருந்திருப்பனே. ஸ்மார்ட் போன்லயே அவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்களே, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. ஐ வாண்ட் டு பி எ ஸ்மார்ட் போன். பாருங்களா, உங்க டைமை கொடுக்குறீங்களா பிள்ளைங்களுக்கு? வேண்டிய நேரத்துல எங்க பேத்தியே போன் பண்ணுவா, தாத்தா எங்க அப்பாவுக்கு சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் அவர் மினிஸ்ட்ரி, எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஒர்க். இஸ் எ HOD ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு இருப்பாரு. பிஸி, மினிஸ்ட்ரி பிஸி. எனக்கு டைம் கொடுக்கறது இல்ல, ஒரே மகானா, எனக்கு பிறகு டைம் இருக்காது. தாத்தா எங்க அப்பாட்ட பேசுங்க. டைம், லவ்விங், டீச்சிங், அவங்களுக்கு போதிப்பது உங்களுடைய பொறுப்பு. சிக்ஷை பண்ணுவது, டிசிப்ளின் பண்ணுவது உங்களுடைய பொறுப்பு. முக்கியமான காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்ட்ரன் ஆர் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர். பெரிய கிஃப்ட் கடவுள் கொடுத்திருக்கிறார், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் காட்ஸ் பிரைஸ்லெஸ் கிஃப்ட். எவ்வளவு காசு கொடுத்தா கூட பிள்ளை கிடைக்காது, அப்படி கடவுள் கொடுத்திருக்கிறார். ஓகே, அதனால அவங்கள நம்ம சிக்ஷை பண்ணி போதித்து வளர்த்து சமுதாயத்துக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். டு யூஸ் தம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்னா, பிள்ளைங்கள்லாம், நாங்க பிள்ளைங்களாம் வரும்போது நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து கடவுள் என்ன பேசினார், என்ன மெசேஜ் கேட்டீங்க, என்ன ரெஸ்பாண்ட் ஆனீங்க, அதுகளெல்லாம் பேசுவோம். பேசிட்டு ஜெபம் பண்ணி சாப்பிடுவோம். அதான் 83 கதை போட்டிருக்கு. பின்னால பார்த்தா என்ன ஆச்சு, சாப்பிட வந்தாச்சுன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்மார்ட் போன் வச்சுக்கிடுவாங்க. அந்த நாய் கூட ஒரு ஐபேட் வச்சிருக்குது. எல்லாம் போன்லயே ஹூக்டு. ஒன்னும் சாப்பாட்டு மேல கான்சென்ட்ரேஷன் இல்ல, இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்ல. யூ ஆர் ஆல் glued to the smartphone. அது வாட்ஸ்அப்பா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா. ஐயோ, we are gone into that stage. World view to be shaped by word view, what God wants. சரியானபடி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம இத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலே அது சாப்பாடு உடம்புல சேராது. அடுத்தாப்புல கடவுள் கொடுத்த நேரத்துல நம்ம ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா அதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, நிறைய கொஸ்டின் இருக்கு என்கிட்ட. நீங்க உங்க டைம் பற்றி பண்ணுங்க. இந்த கொஸ்டினை நான் ஷேர் பண்ண சொல்றேன். பிரைட்டன, when should the parents begin the training for children? ஓகே, எப்போ நாம் ஆரம்பிக்க வேண்டும்? ராட், கம்பு வச்சு அடிக்கலாமா? எந்த ஸ்டேஜ்ல கடவுளை பற்றி அவங்களுக்கு சொல்லணும்? எத்தனை பிள்ளைங்க நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? அவங்க செக்ஸ் எஜுகேஷன் பற்றி குடும்பத்துல பேசலாமா? who should decide about the future? பிள்ளைங்களுக்கு
பேரண்ட்ஸ் என்ன படிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணணுமா, அவங்களே டிசைட் பண்ணிக்கலாமா, நம்ம மேரேஜ் அரேஞ்ச் பண்ணணுமா, பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி, இத மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணா நல்லது. அடுத்த சப்ஜெக்ட் மினிஸ்ட்ரி வர்சஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ரிலேஷன்ஷிப். நீங்க மினிஸ்ட்ரி பண்ற இடத்துல மினிஸ்ட்ரி அது கடவுள் அதையே இது இம்பார்ட்டண்டா, இல்லைன்னா அவங்க பாவம் அஃபெண்ட் பண்ணக்கூடாது, ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கிறது முக்கியமா, எது முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஓகே, நம்ம மினிஸ்ட்ரி பண்ற இடத்துல மினிஸ்ட்ரி இதுபடிதான் போகணும் அப்படிங்கிறத சொல்ல போறோமா, இல்லைன்னா அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணி அப்பம் கொண்டுருவோம். நான் காஸ்பல் சொல்லுவோம். நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது திருப்பதிக்கு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க போலீஸ். அவங்க லட்டு கொண்டுருவாங்க. லட்டு கொண்டு எனக்கும் கொடுப்பாங்க. அப்போ நான் வாங்கிக்கிடுவேன், சாப்பிடுவேன். அப்போ திருப்பதி லட்டை சாப்பிடலாமா கேட்டு பாருங்க. நான் முதல்ல கிளியரா சொல்லுவேன், எதற்காக அந்த லட்டை உங்ககிட்ட இருந்து வாங்குறேன். ஐ ஈட் இட் அஸ் எ ஸ்வீட். ஏதோ ஒரு கடவுளுக்கு படைத்ததுன்னு இல்லை, அது கடவுள் இல்லை, அது ஒரு சிலை, நமக்கு தெரியும். அதனால எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் ஏத்திஸ்டா வளர்ந்துருக்கேன். ஓகே, வந்திருக்கேன், எனக்கு தெரியும், எனக்கு எதை பற்றியும் ஒரு இது கிடையாது, வந்திருக்கிறதுனால இது பண்ணுவேன். ஆனா ஒரு யங் பிலீவர் இருந்தா ஐ ஹவ் டு பி கேர்ஃபுல் தேர், இல்லைன்னா ஐ வில் பி டூயிங் தட். எதுக்காக அதை நான் வாங்கி சாப்பிடுறேன்? நாளைக்கு நான் என் கொலீக கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுவேன், அங்க கேக் கொடுப்பேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ தான் எங்க லட்டை வாங்குறது இல்லைல்ல, எங்க கடவுள் கொடுத்தது, அப்போ உங்க கேக்கை நான் வாங்க மாட்டேன், உங்க கடவுளுக்கு கொடுத்தது, அதனால இந்த ப்ரோக்ராமுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நான் காசு வாங்கல, காசு வாங்குறது யாராவது எனக்கு கீழே வேலை செய்தா உடனே ஐ த்ரோ தம் அவுட், அதெல்லாம் பண்ணுவேன். ஆனா ரிலேஷன்ஷிப் முக்கியம், நம்முடைய மினிஸ்ட்ரியிலையும் முக்கியம். Okay, we have to call a spade as a spade. At the same time, we have to maintain the relationship. அது வேற, இது வேற, இஷ்யூ வேற, இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப் வேற. அதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கடவுளுடைய வேர்டு என்ன சொல்லுது? லவ் இஸ் த பேசிக் ஃபார் பைபிள். லவ் யுவர் காட், லவ் யுவர் நெய்பர். ஹூ இஸ் மை நெய்பர்? எவ்ரி ஒன் ஹூ இஸ் இன் நீட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம முந்தி போக வேண்டும். நான் வைசாக் போயிருக்க டைம்ல எல்லாம் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சர்ச்சஸ்லாம் நல்லா இல்லை, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஒய் டோன்ட் யூ ஸ்டார்ட் ஏ தமிழ் சர்ச் அப்படின்னு. நான் தமிழ் சர்ச் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஸ்டார்ட் பண்ணா தெலுங்கு சர்ச். we did it, we are part of starting a independent church. okay, தெலுங்கு சர்ச். ஸோ நம்ம கிளியரா இருக்கணும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன். நான் ராதர் ஐ வில் ஸ்டார்ட் பிகாஸ் ஐ ஹவ் டு கம்யூனிகேட் த காஸ்பல் டு த தெலுங்கு பீப்புள், தேர் கல்ச்சர் ஐ ஹவ் டு அட்ஜஸ்ட். அதனால தான் ஜெரேமியா 29:4-7 என்ன சொல்றாரு? நீங்க போயிருக்கிற இடத்திலே அங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, வீடு கட்டுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. விட்டுப்புட்டு நான் இஸ்ரேல் அங்கதான் இது பண்ணி அவரைத்தான் வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருப்பேன், மற்றவங்களோட நான் டச்சிலே இருக்க மாட்டேன். You are in the world, you are not of the world. நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு? பரலோகத்தில். ஆனால் இங்கே கடவுள் வைத்திருக்கிறார், அங்கே அவர்களை நேசித்து அவர்களை வின் பண்ண வேண்டும். ஓகே, நான் அங்க ஆனாலும் அந்த வயசாக நிறைய ப்ராப்ளங்கள் வர்ற டைம்ல ஒரு இது ஸ்டார்ட் பண்ணோம், இனிஷியேட்டிவ், எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ஆஃப் விசாகப்பட்டினம். எல்லா சர்ச்சு, பெண்டிகாஸ்டல் சர்ச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணும், பக்சிங் அசம்பிளி, FMBB will be part of that, USA will be part of that. நம்ம சேர்ந்து இருப்பதற்கு. ஓகே, எவ்ரி மந்த் we used to have a fasting prayer. எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தா எல்லாத்தையும் பேசி கொள்றதுக்கு. நமக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். இஃப் ஐ do not love my brother, என்ன சொல்லுது பைபிள்? என்ன சொல்லுது? 1 John 4:20 என்ன சொல்லுது? நீ உன்னுடைய சகோதரனை நேசிக்கவில்லையானால் உனக்குள்ளே கடவுள் அன்பு பார்க்காத தேவனை நீ எங்க இருந்து நேசிப்பாய்? பார்க்கிற மனிதனை நேசிக்கவில்லையானா யூ ஆர் ஏ ஹிப்பாக்ரேட். நீ வேஷாதார். நீ என்ன நாடகம் ஆடுற?
ஸோ நாம் we have to love our neighbor. Our enemy நமக்கு கிடையாது. யாரு enemy is the God, they are enemy of the gospel, but we have to love them. Some people are very much against Christianity. It doesn't matter, you love them. Love them. Okay, that is it. Lastly, relationship and accountability. நான் வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுனால நான் வந்து அக்கௌண்டபிலிட்டி வேண்டாம் அப்படி இல்லை. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை கண்டிப்பா யூ ஆர் அக்கௌண்டபிள் டு காட் as well as to people. எங்க சர்ச்சில் உள்ள பாஸ்டர்ஸ் கொஞ்சம் அந்த எல்டர்ஸுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் ஐ ஹேட் டு கால் த பிஷப் வாஸ் டாக்டர் தாரநாத் சாகர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட பேசினேன், திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங், we have to work together. எல்டர்ஸ்னா அவங்களுக்கு இல்லை, நாங்க சொல்றபடிதான் கேட்கணும்னு பாஸ்டர்ஸ் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ அவர் சொன்னாரு, ஐயா நான் உங்களோட எதுக்காக பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால், யூ ஆர் எ மெம்பர் ஆஃப் மை சர்ச். ஐ எம் அக்கௌண்டபிள் டு யூ, நாட் ஓன்லி டு காட். சிலர் சொல்லுவாங்க, ஐ டோன்ட் கேர் ஃபார் யூ, ஐ எம் ஒன்லி அக்கௌண்டபிள் டு காட். நோ, யூ ஆர் அக்கௌண்டபிள் டு த பீப்புள் வித் whom you are working. that is important. நம்ம அவங்களுக்கும் பொறுப்பா இருக்க வேண்டும். ரிப்போர்ட் கொடுக்கணும், எப்படி மினிஸ்ட்ரி பண்றோம்னு அவங்களையும் சேர்த்துக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னை வந்து இதுல போட்டாங்க ஏர்போர்ட்ல டு கிளீன் அப் த சிஸ்டம். நிறைய கரப்ஷன் இருக்கு, நிறைய ப்ராப்ளம் கிளீன் பண்றதுக்கு அங்க போஸ்ட் பண்ணாங்க. என்ன போஸ்ட் பண்ண ஒரு பிராமின் கமிஷனர் தான். ஆனா he knows my integrity and how clean the hands are. He posted me, Julius, I am posting you, clean up the system. I did it. When I was doing that, அங்க ஒரு பிலீவர் எஸ்தர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தா எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவது. நான் என்ன பண்ணேன்னு, இவங்க எல்லாம் டைமுக்கு வர்றதில்லை, அதெல்லாம் பண்றது இல்லைன்னு சொல்லி நான் வந்து அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரை என்னுடைய டேபிள் எடுத்து வச்சுக்கிட்டேன். எவ்ரி மார்னிங் they have to come and sign. ஏன்னா லேட்டா வருவாங்க. 9:30க்குன்னா 9:30 you have to be here. 5 minutes தான் நான். அதனால வந்து அட்டெண்டன்ஸ் கையெழுத்து போடுவாங்க முந்தியே வந்து. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்தர் வந்து கையெழுத்து போட்டுட்டு, சார் ஐ எம் பிரேயிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவது ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் நாங்க உட்காந்து கிளாஸ் ஒன் ஆஃபீஸர் டிஸ்கஸ் பண்றோம். அப்போ அந்த வேலையை பற்றி எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து எனக்கு சொல்றேன், ஏன்னா ஜூலியஸ் நீயும் கிறிஸ்டியன் தான், நீ வந்து எப்பவும் வேலையெல்லாம் வேலை நல்லா செய்து ஒரு ஃபைல கூட மீதி வைக்காம போகும்போது சாயந்தரம் இந்த லேடி எஸ்தர் வந்த உடனே கையெழுத்து போட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு எல்லார்ட்டுக்கும் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஏசு பிரபுன்னு சொல்லிக்கிட்டாலே இது எல்லாம் பெண்டிங் வைக்குது அப்படின்னு. என்ன செய்யணும்னு சொல்லுவீங்க? அடுத்த நாள் வந்து காலையிலே அட்டெண்டன்ஸ் கையெழுத்து போடும் போது, சார் ஐ எம் பிரேயிங், ஐ சார் ஸ்டாப் பிரேயிங் ஃபார் மீ. You have to give to Caesar what is due to him. கவர்மெண்ட் உனக்கு காசு கொடுக்குது, வேலையை செய்யணும். இங்க வந்து பைபிள கேஸை பற்றி பேசுறதுக்கு இல்ல. ஏதோ டீ டைம்ல நீ டிஸ்கஸ் பண்ற, நோ ப்ராப்ளம், லெஷர் டைம்ல பண்ற, ஓகே. ஆனா the tract distribution இங்க இல்ல. நீ வந்து you have to do the duty of the government. ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் and work, we have to learn to maintain the balance. We have to maintain the relationship, but work has to be done. What is due to Caesar, we must give to Caesar. What is due to God, we must. இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாரு? பீட்டர்ட்ட சொல்லி, பேதுரு என்னுடைய டாக்ஸை கட்டணும், போ அங்க ஒரு மீனை பிடி, அதுக்குள்ள இருக்கும் எடுத்து கொடு, கட்டணும். We have to do the work of the government. We have to do. You cannot violate that. உங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சர்ச்சு, you have to be accountable to them. You have to maintain that. Okay, I will close. Okay, this thing. I told I have 2 court cases I was going through because people don't like me. My bosses want to harass me and put me in trouble. No problem. God is above all. God kept the smile. I never had a heart attack. I never had a BP. God is there. ஒரு தடவை கேட்டாங்க என்னப்பா நீ எப்படி ஸ்மைல் பண்ற? how are you able to smile? எங்க கிளாஸ் 1 ஆபீசர்ஸ் எல்லாம் கமிஷனர்ஸ் லெவல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன் எப்படி இருக்குன்னா, அப்போ நான் சொன்னேன், I pray to God. He is giving me strength and he is. அப்போ சொன்னாங்க, ப்ரே பண்ணா மாத்திரம் கர்மா மாறிடுமா? நீ எதுக்கு இப்படி இருக்கிற தெரியுமா? பிகாஸ் ஆஃப்
யுவர் சின் இன் த லாஸ்ட் பர்த். அப்போ நான் சொன்னேன், அரே லாஸ்ட் பர்த் ஒன்லி ஒன் பர்த். ஓகே, கர்மாவை என் கடவுள் அதுக்காக தானே ஜோம் பண்றோம், அதுக்காக தானே நீங்க கோயிலுக்கு எல்லாம் போறீங்க. நோ நோ நோ, காட் கேனாட் சேஞ்ச் த கர்மா. ஐ செட் நோ, மை காட் கேன் சேஞ்ச். யோசித்து பாருங்க, நினிவேவை அழிக்கிறதுக்கு யோனாவை அனுப்புனாரு, அழிச்சாரா? அழிக்கல. God repented because they repented and he changed the karma. அழிச்சிட்டாரு. That is my God. That is my God. நான் எப்போதும் சொல்லுவேன், நான் கிறிஸ்டியன் இல்ல, நான் ஏத்திஸ்ட். கடவுள் அவரை வெளிப்படுத்தினார். கடவுள் அவரை வெளிப்படுத்தினார். நம்ம கோயிலுக்கு போறதெல்லாம் இட் பிகம் எ ஃபார்ம் ஆஃப் ரிலிஜியன். மினிஸ்டர் எத்தனை பேர் கோயில்ல உட்கார்ந்துகிட்டு தான் இருப்பாங்க, அவங்க மைண்ட் எங்கேயோ இருக்கும், மைண்ட் எங்கேயோ இருக்கும். யோசித்து பாருங்க, ஃபார்ம் ஆஃப் ரிலிஜியன் பட் நாட் த பவர் ஆஃப் காட், அண்ட் தட் ஹேஸ் டு கம் இன் தி மினிஸ்ட்ரி. மை கன்சர்ன் ஃபார் பாஸ்டர்ஸ் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டிஸ், ப்ரீச்சிங்கு, அது இது எல்லாம் உங்க எல்டர்ஸ்ட கொடுங்க. லெட் them do. You monitor. You must know the spiritual atmosphere of every family where you are involved. அவங்க ஸ்பிரிச்சுவலா எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சமாதானமா இருக்கிறாங்களா, அவங்க மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகுறாங்களா, அவங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்களா கிளியரா, அது உங்களுக்கு தெரியணும். அதை விட்டுப்புட்டு ஏதோ இத்தனை பேர் வாழாங்க, இவ்வளவு காணிக்க வருது, இவ்வளவு இது நாங்க அதை பண்றோம், இதை நோ. பாஸ்டரல் மினிஸ்ட்ரி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். ஒன் டே நான் ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஆந்திராவில் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து இன்னொரு பாஸ்டர் சுவாமி இந்து கன்வெர்ட், அவரும் மினிஸ்டர் பண்றாரு. நான் டிவோஷன் எடுக்கிறேன், அவரு இல்ல, நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன் காலையில, அவரு நைட்டு டிவோஷன் எடுப்பார். ஒரு நாள் டிவோஷன் முடிச்சப்பறம், அண்ணா ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னாரு. சொல்லுங்க பாஸ்டர். அண்ணா, God had given you a burden to talk to me. You have talked to me and I am converted today. I am a pastor. God used you. நான் திருவனந்தபுரத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தேன். அப்போ நான் போயிருக்கும் போது அங்க என்ன ஹோட்டல்ல போட்டிருந்தாங்க. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கீழே வந்தேன். வரும்போது கடவுள் என் கூட பேசினார். அங்க இந்த சர்வ் பண்ணுவாங்கல்ல சாப்பாடு, அவங்கிட்ட கடவுளை பற்றி சொல்ல சொன்னார். நான் பார்த்தேன், அவன் ரொம்ப பிஸியா இருந்தான், நிறைய டேபிள பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் இது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போறேன், இந்த நோட்ஸ் எல்லாம் நான் வில் கோ த்ரூ தட், முடிச்சுட்டு டீக்கு வாரேன், 10:30 மணிக்கு டீக்கு அப்போ நான் இவங்கிட்ட பேசுறேன், கடவுள் உம்மை பற்றி காஸ்பலை கொடுக்க போறேன் அப்படின்ட்டு போயினார். 10:30 மணிக்கு வந்தார். வந்தா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைய முடியல, ஒரே கூட்டம். அப்போ கேட்டாங்க, என்ன கூட்டம் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் காட்டினார், அங்க பார் அப்படின்னு. என்ன அங்க பார்த்தா, அங்க ஒருத்தன் தொங்கிக்கிட்டு இருக்கிறான் ஃபேன்ல. he has committed a suicide. யாரு? அதான் அந்த பையன். யாரு கடவுள் அவரை பேச சொன்னாரோ அந்த பையன். he started crying. அண்ணா, you tell me when I go to God, God will ask me, உன்னை பேச சொன்னனே நீ பேசலையே அப்படின்னு என்ன கேட்பாரு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவர் எழுதாரு, நானும் எழுதுவேன். ஐ ஆல்சோ கிரைட். ஐ ஹேட் நோ ஆன்சர். என்கிட்ட பதில் இல்லை. உங்ககிட்ட பதில் இருக்கா? அருமையான சகோதரர்களே, கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், உங்கள்கிட்ட பதில் இருக்கா? கடவுள் பேச சொன்னார், பேசல. அவருடைய மைண்டை யூஸ் பண்ணாரு. கரெக்ட் தான். இவ்வளவு பிஸியான நேரத்துல காஸ்பல் கொடுக்க முடியாது, போயிட்டு கொடுப்போம். நல்ல முடிவுல தான் போனாரு. ஆனால் இது நம்முடைய மைண்டை விட அதிகமா போக வேண்டிய காரியம். God has a plan. அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சுவாமி அழுதார், நானும் அழுதேன். பாஸ்டர் அழுதார், நானும் அழுதேன். பதில் இல்லை. அருமையானவர்களே, உங்கள்கிட்ட கடவுள் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கான்கிரிகேஷன், ஒவ்வொரு நீங்க ஆர்கனைசேஷன் எதுல ஒர்க் பண்ணு, எல்லாரும் உங்க பொறுப்பு. என்ன பொறுப்பு? மீட்டிங் நடத்துறது, அதை நடத்துறது, இதை நடத்துறது, அதை கட்டுறது, இதை கட்டுறது இல்ல. அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை கட்டுறது. அட்மாஸ்பியர், கோயிங் த்ரூ எ ப்ராப்ளம், ஆர் யூ ஏபிள் டு டிசர்ன்?
Are you able to, when you see, are you able to locate? Yes, he is going through some difficulty. We have picked up people sometimes like that. You know, nalla meeting attend பண்ணிட்டு இருப்பாங்க. There was a program, I was talking, I could see a girl, you know, something, she is going, something wrong going through her. Meet முடிச்ச உடனே வந்து கேக்குறேன், you have a problem, what is the problem? She started crying, broken up. She was a leader. She was a leader there in the student ministry, but she was having a relationship with some boy. அது கடவுள் சுட்டி காட்டின அழுதான். கவுன்சில் பண்ணி அவங்க அப்பா அம்மா கூட நான் பேசல, ஏன்னா சொன்னா அவங்க கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஏதோ ஆகும். Had to counsel her, take forward. And the discernment is needed. தேவனுடைய ஊழியக்காரர்களே, அதுதான் தேவை. What is written on the wall? வாசிக்கிறீர்களா? புரிந்து கொள்கிறீர்களா? Important. அருமையானவர்களே, when ministry becomes a performance, then the sanctuary becomes a theater. இன்னைக்கு நான் பார்க்கிறேன் இந்த சர்ச்சிலே பிஷப், pastors, the way they, you know, use the money, the way they are, you know, swindling, the way they are acting. அவங்க ஆல்டர்ல நிக்கிறாங்க, ஆனா தேவனை பற்றிய பயம் இல்லை. Congregation become an audience. Worship becomes an entertainment. And man's applause and appreciation become the measure of success. ஓ, பட்டவர்கள் எல்லாம் என்னை புகழ்கிறார்கள். அதுதானா? கடவுள் என்ன சொல்லுகிறார் உன்னை பற்றி? கடவுள் என்ன சொல்லுகிறார்? But when ministry is for the glory of God, His presence moves into the sanctuary. The unsaved visitor will fall down on his face. தேவன் அப்படியாக பரிசுத்தாத்மா மூவ் பண்ணும் போது அவரை வர்ஷிப் பண்ண வந்தவர்கள் கீழே விழுந்து தேவனை ஏற்றுக்கொள்ளுவார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வார்கள். எப்படி நான் உம்முடைய சன்னிதானத்துக்கு நான் வருவேன் ஆண்டவரே, I want to see you. அந்த ஆசை அருமையானவர்களே நடக்கிறதா? You may be a servant of God, called. You may be a pastor. நீங்க இருக்கலாம், இல்லைன்னா வர்ஷிப் லீடரா கூட இருக்கலாம். ஆனா ஞாபகம் நீங்க அவரோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறீங்களா? ஒரு பாஸ்டர் கேட்டா இங்கதான் வைசாக்ல, நான் என்ன செய்ய சொல்லுகிறீர் என்று. என்ன? வர்ஷிப் லீடர். வர்ஷிப் லீடர் a lady used to sing beautifully worshiping. I have also heard that. என்ன பண்ணுவா தெரியுமா? She had a diary, you will write, she will have a sexual relationship with other men. She is married, but she would be dating. ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் வந்தார், he had a discernment. அப்போ அந்த லேடியை பார்த்து சொன்னார், you are a worship leader, but you have, you know, you are living with a devil. இந்த பாஸ்டருக்கு ரொம்ப அஃபண்ட் ஆகி போனார். என்ன, இவரை நான் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டா இவர் இத மாதிரி ஒண்ணு சொன்னாரு அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் நாளை பொறுத்து அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்றான், என் மனைவி நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறான், அவ டைரியே எனக்கு கையில கிடைச்சது, இதோ பாருங்க. அப்போ பாஸ்டருக்கு ஷாக் ஆகி போச்சு. வர்ஷிப் லீடர், பியூட்டிஃபுல்லி லீடிங் வர்ஷிப், பாஸ்டர் beautifully doing the ministry. ஆனா your relationship with God, how is it? அவர் என்கிட்ட கேட்கிறாரு, ஐயா நான் என்ன பண்றது பாஸ்டர், what should I do? What should I do? உங்களுக்கு சர்ச்சில இருந்து தூரத்து விட்டு அடிச்சிடட்டுமா? இல்ல ஐயா, இன்னும் நீ அந்த பாஸ்டர் கிட்ட கோவப்பட்ட பேசுனதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேடு first. He had a discernment which you lacked. You are not, you know, கடவுள் இயேசுவே சொன்னாரு, இவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க, they hear but they don't understand. புரிகிறது இல்ல, பாப்பாங்க but they don't perceive. பாக்குறவங்க வெளியில கண்ணை வச்சுதான் பாக்குறாங்க, spiritual eye is not open. அருமையானவர்களே யோசித்து பாருங்க. So many times I have seen that. ஐயோ தப்பு தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நீ பண்ணது தப்பு அப்படின்னு. இல்ல, God allows me to go through that. I see with my spiritual eye. அருமையானவர்களே, உங்களை அப்ரிஷியேட் பண்றது இல்ல முக்கியம், கடவுளை அப்ரிஷியேட் பண்ணணும்.
Are you doing that job? Are you sitting and crying today like the Pastor Swami? God has given a responsibility upon your shoulder. You are accountable to God. அருமையானவர்களே, நானே உங்களுக்கு விரோதமா அந்த நாள்ல வந்து சாட்சி சொல்லலாம். இந்த பாஸ்டர்ஸ்க்கு நான் சொன்னனே, 23 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சொன்னனே, அவங்க கேட்கலையே. ஆண்டவரே, நான் என்ன பண்ண, நான் என் வேலையை செய்துட்டேன். அதுதான் உங்களுடைய வேலை. அருமையானவர்களே, God is good. கடவுள் நல்லவர். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களுடைய குடும்ப ஜீவிதம் அப்படி எக்ஸலண்டா இருக்கட்டும். பேபிஎம் மாடல். உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுக்குள் நடத்தி இருக்கிறீர்களா? If you are not led your children to Christ, நீங்க மற்றவங்களை எப்படி நடத்த போறீங்க? That's your responsibility. மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்ண வைக்கிறீங்களா? Today me and my wife, we take stock of our married life. 48 years we are married since. நாங்க எங்களுக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, அது இருக்கு, இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ். அதில்ல. We think of the 3 children God has given, who have accepted the Lord, who have followed us as much as we followed him. அவரை பின்பற்றி கடவுளுடைய ஊழியத்தில் ஒப்பு கொடுத்து செய்கிறார்கள். என்னை விட அவங்க இன்னும் அக்ரெசிவா செய்வாங்க. புத்தி இல்லை என்று டாக்டர் சாம் கமலேஷன் நான் ஆர்கியூ பண்ணி இருக்கிறேன். அவரு டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் ஆர்கியூ பண்ணிருக்கேன். ஆனா புத்தி உள்ளவர்கள் கடவுளை பற்றி பேச மாட்டார்கள். புத்தி உள்ளவர்கள், லாஜிக்கல் திங்கிங் உள்ளவர்கள் பேச மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் அவ்வளவு அக்ரெசிவா நான் கடவுளை பற்றி இன்றைக்கு பேசுறது. எங்க பாசுகிட்டே போய் சொல்லுவேன், you don't do, you are involved in this, God will punish you. அடே நீ யாரா சொல்றது? You are my junior subordinate. அதை பற்றி எனக்கு தெரியாது. When God alerts, I will do. I am willing to do any punishment you give, no problem. God is good. அருமையானவர்களே, கடவுள் உங்களை இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். முக்கியமான நேரம், அருமையான நேரம். Time is precious. You are accountable to God for the time you have spent here. You are accountable to God for my time you have taken. You remember that. Please make a commitment. Make a commitment. We will pray and then go into the question answer time. Few minutes. Shall we reflect what God has spoken? தேவன் உங்களோடு எதை பற்றி பேசினார்? என் தேவன் பேசுகிறவர், இல்லையானால் அவர் கடவுளே இல்லை. மை காட் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ். எப்போதும் உங்களோடு பேசி இருக்கிறார். எதை பற்றி பேசினார்? நீங்கள் அவருடைய சத்தத்தை புரிந்து கொண்டீர்களா? கீழ்ப்படிவதற்கு ரெடிதானா? கமிட் பண்ணுங்க. அவர் எதையாவது பற்றி உங்களை அலர்ட் பண்ணி இருந்தால் ஒப்புக்கொடுங்கள். அதுதான் முக்கியம். அருமையானவர்களே, தேவன் நல்லவர். அவர் எப்போதும் பேசுகிறார். Samuel did not recognize the voice of God on the first day. வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. He has not learned to recognize God. First time கீழ்ப்படிந்தான், புரிந்து கொண்டான், கீழ்ப்படிந்தான். The greatest prophet recorded in the Bible, Samuel. எப்படி நடந்தது? He recognized God's voice and obeyed. அருமையானவர்களே, நாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்போமா?